ஜாயின் பண்ண சொல்லுங்க. நான் கிளாஸை தொடங்க போறோம். ரைட்டா? மிச்சம் ஜாயின் மற்ற அந்த லிங்க்ல ஜாயின் ஆயிட்டு இருக்காங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதனால தெரியாம இருக்க முடியாது. ஏற்கனவே போட்ட லிங்க்ல நிறைய பேர் ஜாயின் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க சொல்லி விட்டீங்கன்னு சொன்னா அவங்க இதுல ஜாயின் ஆகுவாங்க. ரைட்டா? நான் ரெண்டையும் பார்க்க வேண்டிய கிடக்கு. அதுல ஜாயின் ஆகிறாங்கன்னு பார்க்க வேண்டிய கிடக்கு. ரைட். அப்ப நாங்க என்ன செய்வோம்னு சொன்னா கிளாஸ் தொடங்குவோம். ரைட். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா என்ன சொன்னா இவ்வளவு நாள் நீங்க பாருங்க எங்களுக்கு 100 பேர் என்ன 100 பேர் மட்டும்தான் நாங்க இவ்வளவு நாளமா செஞ்சுட்டு இருந்தாங்க. 100 பேருக்கானது மட்டும்தான் நாங்க என்ன செஞ்சோம்னு சொன்னா இவ்வளவு நாளா செஞ்சினாங்க. அப்ப 100 பேருக்கு மேல எங்களால ஜாயின் பண்ணிடலாம் முடியும். பாருங்க 400 பேர் அவ்வளவுக்கு வந்திருக்கீங்க. அப்ப இவ்வளவு பேரும் என்ன பார்த்துட்டு தானே என்ன செஞ்சீங்க? மிச்சம் 300 பேரும் பார்த்துட்டு ஜாயின் ஆகி போயிட்டீங்க. அப்ப இதுக்கு என்ன மன்னிச்சு பண்ணுங்க. எங்களுக்கு இது வந்து முதல்ல வந்து எங்களால செய்யலாம் போயிட்டு ரைட். ஓகே, பிரச்சனை இல்லை. அப்ப இனிமேல் கிளாஸ்ல வந்து இதை செய்வோம். இதுக்கு வந்து எங்களுக்கு என்னன்னு சொன்னா அனுசரணை வழங்கி கொண்டிருக்காங்க. இதுக்கு இந்த லிங்க் வாங்குறதுக்கு எங்களுக்கு உதவி செஞ்சது வந்து தொழில் அமைப்பு. கூடுதலா நீங்க எல்லாரும் அந்த கல்முனையில இருந்து சில வேலை வந்திருப்பீங்க. அப்ப கல்முனையில இருக்கிற உங்களுக்கு கட்டாயம் இந்த தொழில் அமைப்புன்றது கட்டாயம் தெரிஞ்சிருக்கு. உங்களோட வீட்டுக்கு முன்னாலேயே என்ன நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு போயிருப்பாங்க. கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. அப்ப தொழில் அமைப்பு நீங்க இல்லைன்னு சொன்னாலும் நீங்க என்ன செய்வீங்க? இன்னைக்கு நீங்க சொன்னா செக் பண்ணி பாருங்க தொழில் அமைப்புன்னு சொல்லி. சரியா? அவங்களோட எஃபி எல்லாம் எஃப்சி எஃபி யூடியூப் எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. அவங்க நிறைய ஹெல்ப் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்ப நாங்க கேட்டதுக்கு நாங்க அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா உடனே அடுத்தடுத்த நாள், அதாவது ஒரு நாள் கேட்டோம், அடுத்த நாள் எங்களுக்கு இதை ஏற்பாடு செஞ்சு தந்துட்டாங்க. அப்ப அது மட்டும் இல்லாம எங்களுக்கு எல்லா பாடமுமே இனி இதே பாஸ்வேர்ட் ஐடியில எங்களுக்கு எல்லா பாடமுமே நடக்கும். சரியா? இதே பாஸ்வேர்ட் ஐடியில எங்களுக்கு எல்லா பாடமுமே நடக்கிறதுக்கு அவங்க வந்து எங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்ப முதலாவது நாங்க என்ன சொன்னா தொழில் அமைப்புக்கு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக் கொள்வோம். சரி, உங்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் எல்லா பெற்றோர் சார்பாக நான் நன்றிகளுக்கு சொல்லிக் கொள்றேன். சரியா? பாத்தீங்கன்னா தொழில இருந்து எங்களுக்கு அந்த கேட்ட உடனே உதவி செஞ்ச சார் வந்திருக்காரு. அப்ப அவர் உங்களுக்கு கொஞ்ச நேரம் கதைப்பார். சார். ரைட். அனைவருக்கும் வணக்கம். தொழிற்கழகம் இத சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. ஏன்னா ஒரு பரந்துபட்ட ஒரு துளித்து கொண்டு இருக்கின்ற ஒரு விருட்சத்திர கதையை நான் உங்க அனைவரிலையும் நான் பிரசன்ட் பண்ணணும். அண்ட் உங்களோட மாணவ செல்வங்கள் உங்க அனைவர நேரங்களை நான் எடுத்துக்கொள்ளாம நான் மிக சுருக்கமாக சொல்றேன். இந்த இலவசமாக நாங்க இந்த கல்வி இந்த எங்களோட கழகத்தினூடாக வழங்கினாலும் இந்த இலவசத்துக்கு பின்னால நிறைய பேர் பங்களிப்பு, நிறைய பேர் அர்ப்பணிப்பு, நிறைய பேர் விடாமுயற்சியின் கீழே தான் இந்த இலவசமான இந்த கல்வி செயற்திட்டமானது தொழிற்கழக கல்வி பிரிவின் ஊடாக PLA நிறுவன ஆசிரியர்களின் உதவியுடன் வழங்கப்படுகிறது. நாங்க வெறும் தளத்தை மாத்திரம்தான் இங்கே ப்ரொவைட் பண்றோம். இந்த தளத்தை மாத்திரம், அதாவது ஜூம் தளத்தை மாத்திரம் தான் ப்ரொவைட் பண்றோம். உண்மையிலே இந்த நன்றிகள் இந்த ஆசைகள் எல்லாம் போய் சேர வேண்டியது இந்த ஆசிரியர்கள் தான். காரணம் அவங்க இலவசமாக முன்வந்த அவங்க படிப்பிக்கிறதுக்கு அவங்களோட நேரங்களை தியாகம் செய்து உங்களுக்கு வேண்டி இலவசமாக படிப்பிக்கிறதுக்கு முன்வந்தது காரணமாகத்தான் எங்களாலேயும் ஒரு தளத்தை உருவாக்கி கொடுக்க முடியுமாக இருந்தது. ஆகவே மாணவர்கள் இந்த வளத்தை ஒரு மேக்சிமமாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. இயல்பானவர்கள் உங்களோட நண்பர்களுக்கு சொல்லுங்க, இப்படி இலவசமான வகுப்புகள் சென்று கொண்டிருக்கு. இப்ப எல்லோருக்கும் தெரியும் கல்வி என்றது ஒரு வியாபார பண்டமாக மாறிக்கொண்டு வருது. அந்த ஒரு சந்தர்ப்பத்துல இந்த களத்தை தொழிற்கல்வி பிரிவினூடாக நாங்க உருவாக்கி கொடுக்கறதுல மன மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்தும் உங்களோட பங்களிப்புகள் இருக்கணும். இந்த முடிய மாட்டோம். இந்த கிளாஸ் தொடர்ந்து நடைபெறும். இலவச நிகழ்நிறைவூடாகவும் சரி, அதனை மேலும் விரிவுபடுத்துகின்ற விடயங்களிலும் சரி, எங்களோட தொழிற்கழகமானது தந்த கண்ணோட்டத்தை வழங்கி கொண்டுதான் இருக்குது. ஆகவே தொடர்ந்தும் இணைந்திருங்க தொழிற்கழக கல்வி பிரிவுடன். அண்ட் PLA கல்வி பிரிவு ஆசிரியர்கள் அனைவருக்கும் மேத்ஸ் பாடம் மட்டுமில்ல சகல பாடத்துக்குமான வகுப்புகள் நடைபெற இருக்குது. ஸோ அனைத்து பாடத்துக்கும் நீங்க இணைந்து பயனை பெறுமாறு மாணவ செல்வங்களாகிய உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒற்றுமையே எங்கள் முதல். நன்றி. தொழில் அமைப்பு சேரங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டு அடுத்த என்ன சொன்னா எங்களோட PLA டைரக்டர் வந்து உங்களோட கொஞ்ச நேரம் கதைப்பார். ரைட்டா? அதோட இருந்து நாங்க கிளாஸை தொடங்குவோம். சார். பிள்ளைகள் எல்லாருக்கும் வணக்கம். இதுல வந்து நீங்க 425 பேருக்கு மேல ஜாயின்ட் ஆகிருக்கிறீங்க. நல்ல விஷயம். இதுல இந்த சேவைக்கு வந்து அனுசரணை வழங்குறது
கல்வி பிரிவு கல்முனையில இருந்து. அவைக்கு மிகப்பெரிய நன்றி. என்னன்னு சொன்னா இப்ப இந்த காலப்பகுதியில வந்து எல்லா பிள்ளைகளும் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற சூழல்ல வந்து இலவசமா நாங்க இந்த சேவையை தொடங்கி இருக்கிறோம். இதுக்கு உங்களோட பூரண சப்போர்ட் தேவை. நீங்க என்னன்னு சொன்னா இந்த சந்தர்ப்பத்தை வந்து மிகச்சிறந்த முறையில நீங்க பயன்படுத்தி கொள்ளணும். இலவசமா நடக்குதுன்றதுக்காக இதை வீண்வெறியும் செய்யக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளவு தூரம் இதை பிரயோசனப்படுத்தி கொள்ள முடியுமோ அவ்வளவு தூரம் பிரயோசனப்படுத்தி கொள்ளணும். உங்களோட நேரத்தையும் ஆசிரியர்கள் நேரத்தையும் இதுக்காக நீங்க செலவழிக்க அது எவ்வளவு தூரம் உங்களுக்கு பயனாக அமையுமோ அவ்வளவு தூரத்துக்கு நீங்க இதுல இருந்து பயனை பெற்றுக்கொள்ள வேண்டும். மற்றது இப்ப நீங்க நடக்க போற எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு பிள்ளைகள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நல்ல முறையில படியுங்க. இந்த இதுல வந்து உங்களுக்கு இனி தொடர்ந்து அநேகமா எல்லா பாடமும் நடக்கிறதுக்கான ஒழுங்குகளை நாங்க மேற்கொண்டு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு உங்களுக்கு மேத்ஸ் கிளாஸ் நடக்குது. ஓகே, வாழ்த்துக்கள். சாரோட சேர்ந்து படிங்க. டைரக்டர் நன்றி தெரிவிக்கொண்டு நாங்க எங்களோட கிளாஸை தொடங்குவோம். ரைட்டா? ஓகே ஓகே சாரியா, மியூட் பண்ணப்பட்டுட்டு. ரைட், ஓகே. அப்ப பாத்தீங்கன்னா என்ன சொன்னா போர்ட், ரைட், போர்ட் தெரியான்னு சொல்லி பாத்துக்கொள்ளுங்க. போர்டுக்கு நேரம் என்ன செய்றீங்க, எல்லாரும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ரைட்டா? போர்டுக்கு நேரம் எல்லாரும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. போர்ட் தெரியும்னு சொன்னா படகு ட்ரை பண்ணுங்க. ரைட், எங்க கிளாஸ் நாங்க தொடங்குவோம். ரைட், பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் கட்டாயம் என்ன செய்றீங்கன்னு சொன்னா, நாங்க ஏற்கனவே ஒரு பாடம் மட்டும் போயிட்டு இருந்தாங்க. ரைட், அதை வந்து நிறைய பேர் வந்தாலும் அந்த பாடத்தை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அதை லாஸ்ட்ல ஒருக்கா பார்ப்போம். ரைட், அப்ப இன்றைக்கு என்ன சொன்னா நாங்க புது பாடத்தை தொடங்குவோம். அதாவது செகண்ட் டேர்ம்ல இருந்து போவோம். சரியா? செகண்ட் டேர்ம் பாடத்துல நான் முன்னுக்கு இருந்தே நிறைய டீச்சர்ஸ் மேல படிப்பிச்சிட்டேன். நான் பெரும்பாலும் நான் பார்த்த இடத்துல முன்னுக்கு எல்லாம் நிறைய டீச்சர்ஸ் மேல கிரேட் 10ல ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து படிச்சுட்டாங்க. அப்ப நாங்க இங்க பார்க்க போறோம்னு சொன்னா உங்களோட எக்ஸாம் வியூ, அதாவது கிரேட் 10 கிரேட் 11 ரெண்டு பேருமே பிரயோசனப்படக்கூடிய மாதிரி உங்களோட எக்ஸாமுக்கு பெரும்பாலும் எவ்வளவு வருதோ, என்ன இது பாடம் உங்களுக்கு பெரும்பாலும் எக்ஸாமுக்கு வருதோ அதை பற்றி மட்டும்தான் நாங்க என்ன செய்யணும்னா இங்க காய்க்க போறோம். நிறைய ஃபுல்லா தேவையில்லாத பாடம் எல்லாமே நம்ம டேர்ம் எக்ஸாம் பாடம் எல்லாம் நான் கலைக்க போறது கிடையாது. நான் 97ல இருந்து இப்போ வரைக்கும் உள்ள பேப்பர் வந்து நிறைய பேருக்கு செஞ்சு விட்டுறேன். ஏன்னா நீங்க மட்டும் இல்ல, நிறைய பேர் பயன்பட்டு போயிருக்காங்க. அப்ப எனக்கு தெரியும் ஃபைனல் எக்ஸாம்ல எப்படி எனக்கு வர போறேன்னு சொல்ல உடம்பு ஃபுல்லாவே என்ன எனக்கு தெரியும். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா நான் அதே மாதிரி தான் கொண்டு கொடுக்குறேன். அப்ப நீங்க தேர்ட் டேர்ம் சில ஃபர்ஸ்ட் டேர்ம் போயிட்டு அப்புறம் பார்த்து தேர்ட் டேர்ம் போகும், அப்புறம் பார்த்தா 11ஆம் ஆண்டு இருக்கும். அப்ப முக்கியமா நீங்க ஃபைனலுக்கு ஏ, அதாவது இந்த மேத்ஸ்ல வந்து நீங்க ஏ எடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ்க்கு தான் என்ன செய்யணும்னா கொண்டு விட போறோம். சரியா? அப்ப அதுக்கானது மட்டும்தான் என்ன செய்யணும் சொன்னாங்களுக்கு நடக்கும். ரைட், ஓகே. அப்ப பாருங்க எல்லாருமே ரைட், இப்ப எந்த பாடம் தொடங்க போறோம்னு சொன்னா முதலாவது நாங்க சூத்திரங்கள் பாடத்துக்கு போவோம். ரைட்டா? சூத்திரங்கள் படிச்சோம்னு சொன்னா நாங்க முக்கியமான கூட்டல் வித்தி என்றவர் இருக்கு. அப்ப அதை ஒரு பார்க்க முடியுமா இருக்கு. சூத்திரத்தை நாங்க பார்த்து தெரிஞ்சு படிச்சோம்னு சொன்னா, சூத்திரம்னு சொன்னா என்னன்னு சொல்லி படிச்சோம்னு சொன்னா எங்களுக்கான கூட்டல் விருத்தி, எங்களுக்கு முக்கியமா வர்ற கூட்டல் விருத்தி உள்ளது. கூட்டல் விருத்தி என்ற பாடம் வந்து நாங்க பார்க்கக்கூடியமா இருக்கு. அப்ப முதலாவது போட்டுக்கொள்ளுங்க சூத்திரம். ரைட்டா? முதலாவது போட்டுக்கொள்ளுங்க சூத்திரம். சூத்திரம் என்ற பாடத்தை பற்றி நாங்க ஒருக்கா பார்ப்போம். ரைட்டா? அப்ப நீங்க ஏற்கனவே ஒரு சூத்திரம் சொன்னா என்ன 9ஆம் ஆண்டு படிச்சிருப்பீங்க. அதாவது 7ஆம் மாற்றத்தை பற்றி நீங்க படிச்சிருப்பீங்க. சரியா? சூத்திரம் 7ஆம் மாற்றம் என்ன நீங்க கட்டாயம் என்ன மட்ஸ்ல மட்டும் படிச்சிருப்பீங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா மட்ஸ்ல மட்டும் கிடையாது. சரியா? சயின்ஸ்ல நீங்க என்ன படிச்சிருப்பீங்க. சயின்ஸ் கிரேட் 10 நேர்கோட்டு இயக்கம் முதல்ல எல்லாமே நம்ம சில சூத்திரத்தை பயன்படுத்தி செஞ்சிருப்பீங்க. அதாவது சூத்திரம் என்னன்னு சொன்னா கலிசமன் தூரத்தீங்க நேரம். ரைட்டா? அது ஒரு சூத்திரம் தான் உங்களுக்கு. அதே மாதிரி எங்களுக்கு இங்க என்ன தரப்படுறா அந்த ஆங்கில எழுத்தாளர் போட்டு தரப்படுறாங்க. ஆங்கில எழுத்தாளர்களுக்கு சூத்திரங்கள் கொஞ்சத்தை போட்டு தரப்பாங்க. அதை நீங்க 7ஆம் மாற்றத்தை பற்றி அதாவது பிளஸ் கூட்டல் கழித்தல் பெருக்கல் நீங்க கட்டாயம் படிச்சிருக்கீங்க சூத்திரம். அதாவது என்ன நார்மலா பார்ப்போம், b சமன் u சக at, b சமன் u சக at. இது நீங்க படிச்சிருப்பீங்க கட்டாயம். கட்டாயம் சயின்ஸ்லயே படிச்சிருப்பீங்க, மேத்ஸ்லயே படிச்சிருப்பீங்க, 9ஆம் ஆண்டுல படிச்சிருப்பீங்க. ரைட்டா? அப்ப பாருங்க எல்லாரும் போர்ட் தெரியுதானே? போர்ட் கிளியர்? சைனிங் பண்ணா தானே b சமன் u சக at. ரைட்? சைனிங் பண்ண மாதிரி இருக்கு, சைனிங் பண்ணாம இருக்கு. ரைட், ஓகே.
அப்படியே பிரச்சனை பாருங்க. சரி, அப்ப பாருங்க B7 2 நீங்க கட்டாயம் நீங்க படிச்சிருக்கீங்க. என்ன சொன்னா இதுல வந்து கேட்பாங்க உங்களுக்கு, அதாவது எழுவா மாற்றம் என்ன செய்வீங்கன்னா T எழுவா மாற்றம் சொல்றாங்க. உங்களுக்கு T எழுவா மாற்றம் சொல்றாங்க. T எழுவா மாற்றம் சொன்னா நீங்க என்ன செஞ்சீங்க? T எழுவா மாற்றம் சொன்னா என்ன செஞ்சிருந்தீங்க? அப்ப நான் ஒரு பாப்போம். இதுதான் நாங்க சூத்திரத்துல நாங்க பெரும்பாலும் இங்க படிக்க போகுது. ஆனா இங்க என்ன வர போறோம்னு சொன்னா B7 2 சிம்பிளா வர மாட்டேன். அப்ப போட்டுக்கல சூத்திரம் பண்றதுக்கு ஒரு நோட்டோட போட்டுக்கோங்க. நோட்டோட போட்டுக்கோங்க. தொடங்க சரியா? சூத்திரம் குறித்த ஒரு தெரியா கணியத்துக்கு இவ்வளவுல சைன் பண்ணதானே. அப்ப இவ்வளவுல நான் யூஸ் பண்ற ரெண்டே கவித்து கொள்வோம். நடுவுல மட்டும் தான் லைட் போட்டுருக்கோம். இந்த லைட்டை நாங்க அடுத்த கிளாஸ் மாத்துவோம். சரியா? குறித்த ஒரு தெரியா கணியத்திற்கு சமப்படுத்தப்பட்டுள்ள அட்சர கணித கோவை சூத்திரமாகும். குறித்த ஒரு தெரியா கணியத்திற்கு சமப்படுத்தப்பட்டுள்ள அட்சர கணித கோவை சூத்திரமாகும். ரைட்டா? ஏதோ ஒரு தெரியா கணியம் ஒன்று பாருங்க, சமப்படுத்தப்பட்டு பாருங்க. எங்களுக்கு B என்ற ஒரு தெரியா கணியத்துக்கு இதில வச்சு சமப்படுத்திருக்காங்க. B என்ற எங்களுக்கு ஒரு தெரியா கணியத்துக்கு இதில வச்சு சமப்படுத்திருக்காங்க. ரைட்டா? அப்ப ஏதோ ஒரு தெரியா கணியத்துக்கு சமப்படுத்தப்படுறவரால் எங்களுக்கு என்ன ஒரு கணித கோவை சூத்திரமா இருக்கு. ரைட்டா? அப்ப அடுத்த போட்டுக்கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா எனக்கு நோமனங்களுக்கு வந்து சூத்திரம் தெரிஞ்சிருக்கும். சரியா? முதலாவது போடுங்க ஒற்றை எண்ணுக்கான சூத்திரம். சரியா? ஒற்றை எண்ணுக்கான சூத்திரம் இதெல்லாம் கட்டாயம்னு சொன்னாலும் கன்வெர்ட் ஆன்சர் ஒன்றுக்கு வர போறேன். சரியா? முன்னுக்கு பாட்டு 25 கேள்வியில ஒரு கேள்விக்கு வரல. சரியா? ஒற்றை எண் இத்தனையாவது ஒற்றை எண்ணை காணு என்று சொன்னா நீங்க காணலாம் ஈஸியா. அப்ப அதுக்காக கொஞ்சத்தை பார்த்துட்டு ஒற்றை எண் என்ன வழமையாக உங்களுக்கு தெரியும். ஒற்றை எண் சமன் 2n - 1 2n - 1 ஒற்றை எண்ணுக்கான சமன்பாடு என்ன உங்களுக்கு 2n - 1. சரியா? இந்த சமன்பாடு உங்களுக்கு தெரியும். அடுத்து என்ன சமன்பாடு போட்டு விடுங்க. சதுர எண். சரியா? என்னோட சமன்பாடு போட்டுக்கொள்ளுங்க சதுர எண். ரைட்டா? சதுர எண். அப்ப சதுர எண் சொன்னா என்ன சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். சதுர எண் சொன்னா அதாவது ஒரு இலக்கத்தை அதே இலக்கத்தால பெருக்க வேண்டவனா சதுர எண். சரியா? O2 உண்டா முதலாவது சதுர எண் சொன்னா O2 உண்டா இருக்க போற. இரண்டாவது சதுர எண் சொன்னா 2 4. அப்ப மூன்றாவது சதுர எண் சொன்னா 3 9 இருக்க போற. அப்ப 20வது சதுர எண் கேட்டா என்ன 20 20 இருக்க போறீங்க. அப்ப அதே மாதிரி தான் இப்ப என்ன செய்யறீங்கன்னா இதுல என்ன நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அதாவது எண்ணென்ற இலக்கத்தால பெருக்க வார எண்ணென்ற இலக்கத்தை என்ன. அப்ப இதற்கான சமன்பாடு எந்த எண் அதாவது எண் வர்க்கம். சரியா? அதாவது என்ன உங்களுக்கு எண் வர்க்கம். சதுர எண்ணுக்கான சமன்பாடு எண் வர்க்கம். ரைட்டா? ஓகே, எழுதி வச்சுக்கொள்ளுங்க. ரைட். அப்ப அடுத்த போடுங்க முக்கோண எண். சரியா? முக்கோண எண்ணுக்கான சமன்பாட்டை நாங்க பார்ப்போம். பார்த்துட்டு மிச்சத்துக்கு நாங்க என்ன செய்யணும்னா தொடங்கணும். மிச்சத்தை நாங்க தொடங்குவோம். அப்ப முக்கோண எண்ணுக்கான சமன்பாட்டை நாங்க பார்ப்போம். முக்கோண எண் என்ன சொல்லப்படுறீங்கன்னு சொன்னா அதே இலக்கத்தை என்ன சின்னல படிச்சிருக்கீங்க. அதே இலக்கத்தை அதுக்கு அடுத்த இலக்கத்தால பெருக்க போறீங்க. பெருக்க என்ன செய்ய போறீங்க 2ஆல பிரிக்க போறீங்க. அதே இலக்கத்தை அதுக்கு அடுத்த இலக்கத்தால பெருக்கி 2ஆல பிரிக்க போறீங்க. அப்ப என்ன சமன்பாடு என்ன 12 சொன்னா 13ஆல பெருக்கி 2ஆல பிரிக்க போறீங்க. அப்ப என்ற இலக்கம் ஒன்று சொன்னா அதுக்கு அடுத்த இலக்கம் என்ன இருக்க போற எண்சக 1. என்ற இலக்கத்துக்கு அடுத்த இலக்கம் என்ன எண்சக 1. அப்ப எண்ணையும் எண்சக 1ஐயும் பெருக்கி போட்டு 2ஆல பிரிக்க போறீங்க. சரியா? அப்ப முக்கோண எண்ணுக்கான சமன்பாடு என்னது முக்கோண நம்ம எண் தர எண்சக 1க்கு 2 இதுதான் முக்கோண எண்ணுக்கான சமன்பாடு. ரைட்டா? முக்கோண எண்ணுக்கான சமன்பாடு n எண்சக 1க்கு 2. ரைட். அப்ப ரைட் இவ்வளவு தேவை நாங்க பார்த்துட்டோம். சரியா? அப்ப இதை வச்சு நாங்க மிச்சத்தை செய்ய போறோம். ரைட்? பழைய ஐடியிலையும் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? நான் குரூப்ல இல்ல போல இருக்கேன். அந்த குரூப்ல இல்லாதவங்க படங்கள் பாருங்கன்னு சொன்னா இந்த குரூப் இருக்கா போடுற அந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. எல்லா தகவல்களுமே இந்த குரூப்ல நான் என்ன செய்யணும்னா ஷேர் பண்ணணும். சரியா? இதுவரைக்கும் குரூப்ல ஜாயின் ஆன ஆட்கள் ஒருக்கா ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. சட்ல பாருங்க, அதுக்கான லிங்க் வந்து போடுறேன்னா
சேட்ல பார்த்து அந்த குரூப்ல ஜாயின் ஆகிக்கணும். ஜாயின் ஆக சரியா? டக்குன்னு ஜாயின் ஆகுங்க. என்ன சொன்னா எங்க சர்டிபிகேட் கிளாஸ் ஒன்று செய்யறாங்க. அது என்ன சொன்னா இந்த குரூப்ல இருக்கிறவங்க மட்டும் தான் என்ன செய்யறாங்க, சர்டிபிகேட் கிளாஸ் செய்யறாங்க. ரைட்டா? அந்த சர்டிபிகேட் கிளாஸுக்கு நீங்க வரணும்னு சொன்னா இந்த குரூப்ல ஜாயின் ஆகிடுங்க. ரைட்டா? ரைட். அப்ப நான் இதுக்கு போவோம். ஓகே தானே? ரைட். அப்ப பாப்போம். முதலாவது பாப்போம். என்னன்னு சொன்னா எழுவா மாற்றத்தை போடுங்க. எழுவா மாற்றம் b சமன் u சக at. எழுவா மாற்றம் b சமன் u சக at. இந்த எழுவா மாற்றத்துக்கு ஒருக்கா நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா அந்த குரூப்ல ஒருக்கா ஜாயின் ஆகுங்க. ரைட்டா? வாட்ஸ்அப் குரூப் வந்து இந்த நம்பருக்கு வந்து நீங்க சென்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப் சென்ட் பண்ணிடணும். 76 03 62 718. இதுக்கு வந்து நீங்க என்ன கிளாஸ் முடியும் இருக்கா 76 03 62 718. இந்த நம்பருக்கு நீங்க என்ன செய்யணும்னா மெசேஜ் போடுங்க. வாட்ஸ்அப் குரூப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவீங்க. ரைட்டா? வாட்ஸ்அப் குரூப்ல மற்ற என்ன செய்யுங்க, முதலாவது நீங்க ஒருக்கா ஜாயின் பண்ணுங்க. ரைட்டா? ஜாயின் பண்ணாதாக்க அதுல ஜாயின் பண்ணி கொடுங்க. திருப்பி ஒருக்கா போட்டுக்கிட்டாங்க. ரைட். அப்ப இதுல என்ன எழுவா மாட்டீங்க. சரியா? டி என்றவரை அவருக்கு எழுவா மாட்டீங்க. டி என்ற நான் பேசிக்காவே போவோம். டி என்றவரை எழுவா மாட்டீங்க ஃபர்ஸ்ட். ரைட்டா? டி என்றவரை எழுவா மாட்டீங்க. சரி, லாஸ்டா வந்து என்ன சொன்ன உங்களுக்கு இதுக்கான பழமையா வந்து நான் என்ன இதுல வந்து கடைசியா வந்து நான் உங்களுக்கு டவுட் எதுக்கு இருந்தா அந்த கடைசியா வந்து உங்களுக்கு டவுட் நான் கேட்கறதுக்கு விடுவேன். ரைட்டா? ஓகே தானே? ரைட். ஓகே. b சமன் 2 சைடு. ரைட். எழுவா மாற்றுவோம். என்ன செய்ய போறோம் சொன்னா ஒரு கூட்டல் பெருக்கல் எல்லாம் தெரியும். முதலாவது நாங்க என்ன செய்ய மாட்டோம்னு சொன்னா t யோட பாருங்க a பெருக்கப்படுறதுங்க. அப்ப நாங்க முதலாவது கை வைக்க மாட்டோம். இந்த பெருக்கல்ல வந்து நாங்க கை வைக்க மாட்டோம். ரைட்டா? சேச்சர் கோ பண்ணி வரேன். ரைட். அப்ப பாருங்க முதலாவது நாங்க இந்த பெருக்கப்படுற a யோட நாங்க என்ன எதுவுமே செய்ய மாட்டோம். அப்ப என்ன செய்யறோம்னு சொன்னா எங்க t தான் வேணும். அப்ப என்ன செய்யறோம், தனியா கூட்டுப்பட்டு இருக்கிற இஞ்சால வந்து கழிங்க. கூட்டுப்பட்டு இருக்கிற இஞ்சால வந்து கழிங்க. இல்லாட்டி இஞ்சால வந்து நீங்க கழிச்சு எதை செஞ்சாலும் பிரச்சனை t எழுவ மாட்டோம். ரைட்டா? அப்ப இஞ்சால இருக்கிற அப்படியே இருக்கு. கூட்டுப்படுற ஜூ இதுக்கு முன்னுக்கு என்ன குறி இருக்க பாருங்க, சக குறி இருக்க பாருங்க. இதுக்கு முன்னுக்கு சக குறி இருக்க பாருங்க. அப்ப கூட்டுப்படுற சக இஞ்சால வந்து என்ன செய்யும், சமன்படுங்க காய்படும். அப்ப b சய ஜூ சமன் என்ன எங்களுக்கு at இருக்க பாருங்க. b சய u சமன் at. ரைட். இப்படி இருக்கீங்க. இனி பாருங்க என்ன செய்யுது, a வந்து t ய பெருக்குது. a வந்து என்ன செய்யுது, t ய பெருக்குது. அப்ப a வந்து t ய பெருக்குறான்னு சொன்னா பெருக்குறவங்க இலக்கம் பெருக்கப்பட்டிருக்கீங்க, என்ன செய்யணும், நீங்க கொண்டு போய் பிரிக்கிறீங்களா இல்லையா? அதே இதுதான், எந்த ஒரு வித்தியாசமே இல்லை. இலக்கம் பெருக்கப்பட்டிருக்கீங்க பெருக்கு. அப்ப இங்கேயுமே என்ன செய்யறாங்கன்னா t ய பெருக்க. அப்ப பெருக்குற a வந்து இங்க என்ன செய்யும், பிரிக்கப்படுற. அப்ப b - u இன் கீழ் a. சரியா? அப்ப பிறகு t இஞ்சால பக்கம் பிரிக்கணும்னு சொல்லி நீங்க யோசிக்க தேவையில்லை. எங்கால பக்கம் 5 சமன் 5ன்னு சொன்னா இஞ்சால 5 கிடந்தா அங்கால 5 இருந்தாலும் எல்லாம் ஒன்று தானே. அப்ப நீங்க எப்படி எழுதினாலும் பிரச்சனை t சமன் என்ன b சய u இன் கீழ் a யா இருக்க போறேன். ரைட்டா? t எழுதா மாட்ட சொன்னா எப்படி எழுதா மாதிரி கொடுப்பீங்க, இது உங்களுக்கு தெரியும். 9ஆம் ஆண்டுல இதை பத்தி நீங்க ஏற்கனவே படிச்சு இருக்கீங்க. ரைட்? 9ஆம் ஆண்டுல இதை பத்தி நீங்க ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. ரைட். அப்ப இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா அதாவது வர்க்கமூலம் வர்க்கம் கனமூலம் இப்படியானவர் பெறப்போறார். வர்க்கமூலம் வர்க்கம் கனமூலம் இப்படியானவர் வரைக்கும் நீங்க என்ன செய்ய போறீங்க என்றதான் இங்க உள்ளது. இதை தெரிஞ்சீங்கன்னு சொன்னா அங்கால உள்ள பெருக்கல் எழுதி கூட்டல் எழுதி நிறைய கணக்கு என்ன செய்யலாம் சொன்னா உங்களால ஈஸியா செஞ்சு முடிக்க முடியும். சரியா? அதாவது உங்களுக்கு ஒரு சமன்பாடு தெரியும், அந்த சமன்பாட்டை வச்சு நீங்க கணக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கீங்க சயின்ஸ்ல கூட. சரியா? அப்ப இவர் உங்களுக்கு கிளியர்னு சொன்னா அங்கே நீங்க என்ன செய்யலாம், ஈஸியா படிச்சு கொள்ளலாம். சரியா? அப்ப பாப்போம் அடுத்தது அப்படியான ஒரு கணக்கு வழியே போவோம். சரியா? நாங்க நிறைய உங்களுக்கு இதுல விளங்கப்படுத்த கணக்கை போட்டே செஞ்சுட்டு போகலாம். கணிதம் பண்றது உங்களுக்கு சொல்ல போனா வெரி வெரி ஈஸி. கணிதம் பண்றது மிக மிக என்ன ஈஸியான பாடம். ரைட்டா? தெரியுது இல்லையா? பாருங்க 76 03 62 718. ரைட்டா? ரைட். அப்ப பாப்போம் ஒரு சமன்பாடு பாப்போம். சரியா? கூட்டல் கருத்துல ஒரு சமன்பாடு போடுவோம். சரியா? tn சமன் a சக n சய 1 d. ரைட். இப்படி இருக்கேங்க. tn சமன் a சக
பிராக்கெட்டுக்கு n sin ஒன்று d. முதலாவது நாங்க இதுல இருக்க d எழுவா மாதிரி பத்தி காரணமா சரி இதுல இருந்து நீங்க முதலாவது d எழுவா மாட்டீங்க எழுவாம வச்சு கொள்ளுங்க. என்ன நீங்க நிறைய செய்வீங்க, நான் சட்டை ஓபன் பண்ணிக்கிறது பிரச்சனை இல்ல. என்ன சொன்னா சட்டை வந்து ஓபன் பண்ணிக்கிறதுக்காக சொன்னா நீங்க விட போறதுனால ஒரு சட்டில யார் விட போறதுன்னு சொல்லி அதை நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க. உங்களோட டைம் ஐயா இருக்கும் ரைட்டா. அதுக்காக சட்டில ஓபன் பண்ணிருக்கீங்க. என்ன நீங்க வந்து மியூட் கான்ஃபிடன்ட் எடுக்கலாம் பண்ணி வச்சீங்கன்னு சொன்னா இடையில வந்து 2-3 பேர் கேள்வி வைப்பீங்க, சும்மா கேள்வி வைப்பாங்க. அப்ப அநியாயமா இந்த படிக்க வர்ற பிள்ளை இது டிஸ்டர்ப் ஆகி விடுறக்கா அதை பிடிக்கும். ஆனா கடைசியா என்ன கிளாஸ் முடிக்கிறதுக்கு முதல்ல நான் உங்களுக்கு நீங்க தாராளமா இருக்கிறாங்க டவுட் கேட்கிறாங்க இருந்து கேட்டுட்டு போங்க. டவுட் கேட்கறதுக்கு லீவ் ஆகி போகணும் ரைட்டா. ரைட் அதாவது கிளாஸ் முடியும் எண்டில் ரைட்டா. ரைட் அப்ப பாப்போம் டி எழுவாம இருக்கும். அப்ப பாருங்க இங்க என்ன செய்ய போறீங்க, இவர் டி எழுவாம இருக்குன்னு சொன்னா இவருக்கு பக்கத்துல இன்னொரு ஆள் இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்யலாம், இப்ப அவங்க கை வைக்கலாம். சரி இப்ப அவங்க நீங்க கை வைக்கலாம். அப்ப நீங்க என்னதுல நீங்க செய்யணும்னு சொன்னா கூட்டு பண்றவர் வளமையா கூட்டு பண்ற இஞ்சால கொண்டு போங்க, கூட்டு பண்றவரை இஞ்சால கொண்டு போங்க. அப்ப dn சமன் dn மைனஸ் இதற்கு முன்னுக்கு என்ன இருக்கு a இங்க கூட்டு பண்ற இவரை பார்க்கக்கூடாது. இதற்கு முன்னுக்கு என்ன இருப்பார், எந்த ஒரு இலக்கத்துக்கு முன்னுக்கும் பிளஸ் இருப்பார். எதுவுமே போடாட்டீங்க எந்த இலக்கத்துக்கு முன்னுக்கும் பிளஸ் இருக்க. அப்ப கூட்டு பண்ற இஞ்சால என்ன செய்யறாரு அடிவிடும் a சமன் என்ன இருக்கு n sin 1 d இருக்க. இப்ப வளமையா செஞ்சு a t மாதிரி இருக்க a t பெருக்கப்பட்டு இருக்க மாதிரி. அப்ப என்ன செய்யறாரு பெருக்கிற இவர் வந்து என்ன செய்யறாங்க வந்து பிரிக்க போறேன். அப்ப dn sin a ங்கள் n sin 1 தான் உங்களுக்கு என்ன d இருக்க போறேன். சரியா அந்த குரூப்ல ரைட் ஓகேனே. இவரான என்ன உங்களுக்கு d கால்பரமான். அப்ப இப்படியே வச்சு நான் உங்களுக்கு என்னோட கேட்க போறேன்னு சொன்னா இவர் d ன்ற கண்டுட்டீங்க. ஆனா கூட்டு போற முன்னுக்குள்ள குறி தான் நம்ம எப்பவுமே பார்க்கணும். சரியா பிறகு பின்னுக்கு கூட்டு போறான்னு ஜோஸ் பண்ண கூடாது. இவற்ற குறி இந்தியாவுக்கான பொதுவான குறி. இவற்ற குறி வந்து இவருக்கு முன்னுக்கு இருக்க போற எதுவே போடாட்டிக்கு சாக ரைட்டா. அப்ப தூக்கி இஞ்சால வந்துட்டீங்க, இஞ்சால செஞ்சிருப்பீங்க. அப்ப இதுலயே வச்சு என்னோட எழுவா மாட்டீங்க, என்னன்றவரை எழுவா மாட்டீங்க, என்னன்றவரை எழுவா மாட்டீங்க. இதே சமன்பாட்டுக்கு என்னன்றவரை எழுவா மாட்டீங்க. சரியா என்னன்றவரை எழுவா மாட்டீங்க. இதே சமன்பாட்டுக்கு என்னன்றவரை எழுவா மாட்டீங்க. எப்படி செய்ய போறீங்க இதையே நீங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஒரே மெத்தட் தானே, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. வெரி வெரி சிம்பிள். சரியா மிக ஈஸியான பாடம். இந்த பாடம் ஈஸியா. இதுக்கு அடுத்த படிக்க போற பாடத்துக்காக தான் இது சொல்லிட்டு இருக்கேன். இல்லாட்டி இதை விட்டுட்டு கூட்டல் வித்தியை நாங்க தொடங்கி இருக்கலாம். சரியா கூட்டல் வித்தியன்றது என்ன பெரிய ஒரு பாடம் என்ன, அதாவது கணிதம், அதாவது உங்க ஃபைனல் எக்ஸாமுக்கு வர மிக முக்கியமான பாடம் தான் கூட்டல் வித்தி. அப்ப இது உங்களுக்கு விளங்கினாதான் அந்த பாடத்துக்கு போகலாம்ன்ற ஒரு காரணத்துக்காக தான் நான் இந்த சின்ன பாடத்தை செஞ்சு வந்திருக்கேன். இது ஒரு பெரிய பாடமே கிடையாது. அம்மா பாடல படிச்சதான் சின்ன ஒரு வித்தியாசம் மட்டும் தான் இருக்காரு ரைட்டா. எந்த ஒரு எதுவுமே இல்லை. அப்ப பாப்போம் என்ன மாத்தணும் ரைட்டா. அடுத்த கிளாஸ்ல நான் கூட்டல் வித்தி தொடங்குறதுக்காக பாப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க கூட்டல் வித்தி என்னன்னு படிச்சு பண்ணணும் ரைட்டா. என்னன்றது இதுக்குள்ளுக்கு இருக்கு பிரேக்கெட்டுக்கு உள்ள பிரேக்கெட்டுக்கு இருக்கிற இவர் இந்த பக்கத்துல இருக்கு. அப்ப இங்க எதுவுமே எப்பே செய்யலாம். இப்ப நீங்க என்ன செய்யலாம், இவரை எதுவுமே செய்யலாம். அப்படியே இருக்கட்டும். இவர் என்ன செய்யறாரு, சும்மா தனியா இருக்காரு பாருங்க, கூட்டுப்பட்டு தனியா இருக்க முன்னு கூட்டம். அப்ப இவரையே அப்படி இஞ்சால கொண்டு வாங்க. என்னது இஞ்சால சமணிக்கு இஞ்சால இவர் என்ன செய்யறாரு காலி பண்ண போறாரு. அப்ப dn sin a சமன் என்ன இருக்கு பாருங்க n sin 1 d n sin 1 d. இப்ப உங்களுக்கு விளங்கணும் n sin 1 d என்ன செய்யும், ரெண்டுமே பக்கத்துல பெருக்கப்படுவனா இருக்க. இவர் என்ன செய்யறாரு, எங்களுக்கு பெருக்கப்படுவன என்ன வித்தியாசம், பெருக்கப்படுற d என்ன செய்யறாரு, இவரத்தை இந்த பிரேக்கெட்ட பெருக்கிறார். அப்ப பெருக்கிற தூக்கி என்ன செய்யறீங்க பிரிங்க நேரடியா உள்ளுக்கு பெருக்கி நீங்க சுருக்கிட வேண்டிய அவசியம் இல்ல. சரியா அப்புறம் உள்ளுக்கு பெருக்கி டைம் ஆகி ஏன் மாட்டாங்க. அப்படியே d கொண்டு பெருக்கிற d இஞ்சால என்ன செய்யறீங்க பிரிங்க. அப்ப dn minus a இங்கு என்னதா இருக்க உங்களுக்கு d என்னது சமம் இஞ்சால n sin 1. அவ்வளவுதானே n sin 1. என்னது எழுவா மாற்று என்னதான் எழுவா மாற்று சொன்னது. என்ன எழுவா மாற்று சொன்னேன்னு சொன்னா நீங்க என்ன செய்ய போறீங்க, எங்களுக்கு இந்த ஒன்று எங்களுக்கு இருக்க கூடாது. இந்த ஒன்று இல்லாம போனா சரியா இல்லையா, இந்த ஒன்று எங்களுக்கு தேவையில்லை. இந்த ஒன்று எங்களுக்கு இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு என்ன எழுவாம. அப்ப என்னங்க ஒண்ணுக்கு முன்னுக்கு என்ன குறி இருக்கு, மைனஸ். ஒண்ணுக்கு முன்னுக்கு மைனஸ். அப்ப மைனஸ் குறி சமனுக்கு இஞ்சால வந்து என்ன செய்யறாரு, உங்களுக்கு கூட்டுப்படுவார். இந்த கன்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பேசிக். கூட்டு போடுற கழிவடுவார் கூட்டு போடுற பெருக்கு போடுற பிரிவடுற பெருக்கு போடுவார். இதெல்லாமே நீங்க ஏற்கனவே படிச்சது, முதலே படிச்சது. பேசிக்கா நீங்க சின்ன பிள்ளையில படிச்சதா. அப்ப இவர் கொண்டு இஞ்சால என்ன செய்வீங்க கூட்டி விடுங்க. அப்ப dn பாருங்க இது அப்படியே எழுதுனா dn sin a இங்கு d dn sin a இங்கு d ஓட என்ன இஞ்சால ஒன்று கழிவடுற இஞ்சால கூட்டு விடுறாங்க. அப்ப
அப்ப சக ஒன்று சமன் உங்களுக்கு என்ன இருக்க போற என்ன இருக்க போற அப்ப இவர் தான் என்ன உங்களுக்கான விடை இவர் தான் என்ன உங்களுக்கான விடை அப்படி என் சமன் சொல்லி போட்டு இது அப்படி அங்கால கொடுத்தாலும் பிரச்சனை கிடையாது ரைட்டா என் சமன் சொல்லி கொடுத்துட்டு இந்தியாவில் இருக்கிற அங்கால போட்டு அங்கால இருக்கு இந்தியாவில் போட்டு ஒரு பிரச்சனை கிடையாது ரைட்டானே அப்ப உங்களுக்கு இதுலயும் உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த சமன்பாடுலாம் கூட்டல் விருத்திக்கு வரப்போற tn சமன் a சக n செய்யணும் இதுல உங்களுக்கு a காணச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும் உங்களுக்கு தெரியும் எழுவா மாதிரி தெரியும் என்ன காணணும்னு சொன்னா எழுவா மாதிரி தெரிஞ்சா என்ன காணலாம் d காணணும்னு சொன்னா என்ன எழுவா மாதிரி தெரிஞ்சா d காணலாம் அப்ப நீங்க என்ன செய்யணும் அந்த போர்டு இந்த பாடம் உங்களுக்கு தேவையா இல்லையா கட்டாயம் தேவை சரியா உனக்கு என்ன கட்டாயம் இது தேவை அதனாலதான் என்ன செய்யணும்னு சொன்னா இவரை எடுத்து இப்ப படிப்பிக்கிறாங்க எழுவா மாற்றம் உங்களுக்கு தெரிஞ்சா மிச்ச கணக்கு ஈஸியா செய்யலாம் ஒரு ரீசனுக்காக தான் இந்த சின்ன பாடத்தை எடுத்து வச்சு செஞ்சு கொண்டு இருக்கான் ரைட்டா கணிதம் பண்றதே சின்ன பாடம் தான் ஈஸியான பாடம் ஏன் ஈஸியான பாடம் பண்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சரி நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க உங்களுக்கு ரைட்டா ஈஸியான பாடம் அப்ப இன்னொரு எக்ஸாம்பிள பார்ப்போம் சரியா இப்ப ஏழுக்கு வந்தா ஏழு பிசிக்ஸ்ல ஒரு சமன்பாடு இருக்காரு அவர் இருக்கா பார்ப்போம் சரியா ஏழு ஒரு பிசிக்ஸ்ல ஒரு சமன்பாடு இருக்காரு ரைட்டா படிப்பீங்க நீங்க ஏழுக்கு வந்த பிறகு அதாவது மேத்ஸ் படிச்சுக்கணும் பிசிக்ஸ் என்ற பாடத்துல படிப்பீங்க ரைட்டா என்ன சொன்னா f சமன் சரியா அதாவது மீடுறதுக்கான சமன்பாடு ரைட்டா f சமன் 1 upon f சமன் 1 upon 2l over ரூட்டுக்குள்ள சரியா 2l over ரூட்டுக்குள்ள வர்க்கமூலத்துக்குள்ள t இங்கு m சரி இவர் என்னன்னு சொல்லி அதை நான் பிறகு பார்ப்போம் இப்போ உங்களுக்கு தேவை சமன்பாடு சரியா அதாவது சிமோன் f என்றவர் 1/2l ரூட்டுக்குள்ள t over m இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதை பத்தி 1/2 பிரிக்குது ரைட் இவரை இவ்வளவு என்ன செய்யுது பெருக்குது அப்ப இதுல இருந்து நீங்க என்ன எழுவாமன்னு சொல்லி கேட்டாலும் நீங்க செய்யலாம் அப்ப நான் உங்களுக்கு சிம்பிளாவே தரப்படுறேன்னு சொன்னா எல்ல தான் எழுவாமன்னு சொல்றேன் நீங்க என்ன செய்யறீங்க பாப்போம் ஈஸியா சரியா எல் என்றவரை எழுவா மாட்டீங்க பாப்போம் எல் என்றவரை முதலாவது எழுவா மாட்டீங்க சரியா எல் என்றவரை எழுவா மாட்டீங்க சரியா அதாவது இந்த கிளாஸ் முடிய உங்களுக்கு என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து சென்ட் பண்ணுவோம் ரைட்டா ஒண்ணுக்கும் யோசிக்காங்க கிளாஸ் முடிய சென்ட் பண்ணுவோம் இப்ப நீங்க இந்த கிளாஸை கவனிங்க ரைட் அப்படி இந்த ஜாயின் ஆகாத பேர் என்ன ஏற்கனவே சாட்ல போட்டேன் பைபிள் குரூப்ல ஜாயின் ஆயிருங்க ரைட்டா அதுக்கு பிறகு நாங்க வாட்ஸ்அப் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் எல்லாம் எழுத மாட்டீங்க இப்ப என்ன நடக்கணும் இங்க பாருங்க உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்னா இவர் என்ன செய்யறாரு ரெண்டு என்ன செய்ய இங்க பெருக்கிறார் அவர்களுக்கு தேவை அளவடுங்க இவர் என்ன செய்யறாங்க பிரிக்கிறார் சரியா இவர் எழுந்து பிரிக்கிறார் என்ற அர்த்தம் உங்களுக்கு விளங்குதா இல்லையா பெருக்கப்பட்டவருக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை பிரிக்கிறார் விளங்குதா இல்லையா அப்ப பிரிக்கிறவர்னால எங்களுக்கு என்ன இஞ்சாலம் பெறும் பிரிக்கிறவர் இஞ்சாலம் வந்தா இவர் என்ன செய்வார் இருக்கீங்க பெருக்கு வர இல்லையா பிரிவர் நீங்க ரெண்டுலயே கொண்டு வந்து நீங்க பெருக்கினாலும் கொண்டுதான் தனியா எல்ல கொண்டு வந்ததுனாலும் கொண்டுதான் எல்லது மட்டும் தான் எங்களுக்கு கேட்டாங்க எல்ல மட்டும் தான் கொண்டு வருவாங்க பெருக்கிற எல் இங்க வந்து என்ன உண்ட வந்து ரெண்டுல இருந்து பிரிச்சு வந்து பிரிக்கிற எல் இங்க வந்து என்ன செய்ய பெருக்க போறேன் அப்ப தர எல் என்னதுக்கு சமனா இருக்க போறாங்க இங்க 1/2 வர்க்கமூலத்துக்குள்ள t இப்ப பாருங்க f என்ன செய்யுது இல்ல f என்ன செய்யுது இல்ல பெருக்குது f வந்து இல்ல பெருக்குது பெருக்கிற f வந்து இங்க வந்து என்ன செய்யற எல்லாரும் எழுதுவா மாதிரி சொல்லி எழுதணும் பெருக்கிற f இங்க வந்து என்ன செய்யற பிரிக்க போறேன் எங்க பிரிக்க போறேன் எல் எங்க கிடைச்சோ அதே இடத்துல வந்து இருக்க போறேன் அவ்வளவுதான் வித்தியாசம் அப்ப l சமன் என்ன 1/2a வர்க்கமூலத்துக்கு t சரி இது அப்படியே இருக்க போறேன் வர்க்கமூலத்தை t அப்படியே இருக்க போறேன் ரைட்டா ஓகே தானே ரைட் அவ்வளவுதான் இதே மாதிரி ரைட் இதை விட இன்னும் கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு அது ஒரு ட்ரை பண்ணுங்க ரைட்டா அதாவது a சமன் வர்க்கமூலத்துக்கு b/c a சமன் வர்க்கமூலத்துக்கு தெரியல a சமன் வர்க்கமூலத்துக்குள்ள b/c a சமன் வர்க்கமூலத்துக்கு b இங்க என்ன செய்யணும்னா b எழுத மாட்டீங்க சரியா b என்றவரை எழுத மாட்டீங்க a சமன் வர்க்கமூலத்துக்கு b/c b என்றவரை எழுத மாட்டீங்க அதுக்கு பிறகு இதுல வந்து நாங்க இன்னொரு கணக்க பார்ப்போம் சரியா b என்றவரை எழுத மாட்டீங்க ரைட்டா b என்றவரை எழுத மாட்டீங்க ரைட் எப்படி செய்ய போறோம்னு சொல்லி பார்ப்போம்
இவர் தான் உங்களுக்கு தேவை. இவரை வச்சு செஞ்சு இவரை உங்களுக்கு தெரிஞ்சா மிச்சம் நிறைய கணக்கு வந்து உங்களால ஈஸியா செய்யலாம். சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சு கூட செய்யாம கணக்கு செய்யாம விட்டுருவாதுக்கான ரீசன் வராம மாட்டேங்கார சரி 10ஆம் மாட்டேங்கார சரி கணக்கு சமன்பாடு எல்லாமே தெரியும் ஆனா செய்யாம வரீங்க. ரீசன் என்ன? இவர் எழுதாம உங்களுக்கு தெரியாது. அப்ப என்னன்னு சொன்னா இதை பாருங்க வடிவத்துக்கு இந்தியா பக்கம் வர்க்க மூலமா இருக்கிறார். வர்க்க மூலம்ன்ற அர்த்தம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு அரையாமடைக்கு. அது ஏற்கனவே நீங்க சின்ன பிள்ளைல படிச்சிருக்கீங்க. வர்க்க மூலம்ன்ற அர்த்தம் என்ன உங்களுக்கு? அரையாமடைக்கு. அரையாமடுக்கு என்ன செய்யப்படுன்னு சொன்னா இந்தியால வந்தா வர்க்கமா மாறுங்க. சரியா? அப்ப நான் நோபல் உங்களுக்கு சொல்ல போறேன்னு சொன்னா இங்க இருந்து பார்ப்போம். சரியா? அதாவது இந்தியால ஏ வர்க்கம் சமன் பியா இருந்தா இதை உங்களுக்கு சொல்றேன் அதை பிறகு ஏ வர்க்கம் சமன் பியா இருந்தா வர்க்கம் இங்கால போவீங்க. நீங்க என்ன சொல்லணும்னா வர்க்க மூலத்துக்கு பின்னு சொல்லி போடலாம். வர்க்க மூலத்துக்கு பின்னு சொல்லி போடலாம். சரியா? அல்லது நீங்க என்ன சொன்னா இவரும் என்னோட சமன் சொன்னா ஏ சமன் இங்க அறியாம இருக்கிற இந்தியால வந்து ஒன்றின்கள் அறியாம இருக்கு. சரி, இங்க அறியாம என்ன வர்க்கமா இருக்கிறது இங்க ஒன்றின்கள் அறியா அதாவது வர்க்க மூலம் அறியாம இருக்கு. சரி, அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சா மிச்சம் எல்லாமே ஈஸியா செய்யலாம். அப்ப பாப்போம் இருக்கா இங்க வந்து உங்களுக்கு ஏ கணம் இருக்கு, இங்க பி இருக்கு. அப்ப உங்களுக்கு ஏ எழுவாம சொன்னா என்ன செய்வீங்க நினைக்கிறீங்க? ஏ எழுவாம சொன்னா இங்க மூண்டா இருக்கிற அங்கால போய் எழுவாம இருக்கிறவங்களுக்கு இங்க மூண்டா இருக்கிற அங்கால போய் ஒன்றிகள் மூட்டாம இருக்கு. அப்ப ஏ சமன் பி இந்த ஒன்றின்கள் 3. ஏ சமன் பி இந்த ஒன்றின்கள் 3. ரைட்? அப்ப இந்த ஐடியா உங்களுக்கு தெரியும். இவரை நாங்க வேற மாதிரி எழுதலாம். சரியா? அப்ப ஏ இந்த கனமா இருக்கிற ரெண்டு சேர்ல இங்க போய் ஏ எழுவாம இருக்கே இங்க கனமா இருந்தா ஒன்றிகள், இங்க 5 இருந்தா ஒன்றிகள், இங்க 100 இருந்தா ஒன்றிகள் 100. அவ்வளவுதான், எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. இங்க என்ன இருக்காரோ அதனால இந்த ஒன்றிகளா மாறும். சரி, அப்ப நான் இந்த வர்க்கம் கனமூலம் 5 இவரை வந்து அதான் நாங்க இவரை வந்து நாங்க எழுதலாம். கனமூலம் இவரை வந்து நான் எப்படி குறிஞ்சு கொண்டான்னு சொன்னார். அதாவது நோக்கலாம் பாருங்க ஏ இந்த அறியாமடி இவரை நாங்க என்ன சொல்லிட்டாலும் சொன்னா வர்க்க மூலத்துக்கு ஏன்னு போறோம். நாங்க வர்க்க மூலத்துக்கு ஏன்னு சொன்னா ஏன் அறியாமடி. சரியா? இப்ப எப்ப வேணும்னு சொன்னா இதுக்கு 2 இருப்ப. சரியா? வர்க்க மூலம் என்ற ஒரே ரீசனுக்காக நாங்க இதுல 2 போடுறது கிடையாது. வர்க்க மூலம் என்ற ரீசனுக்கு வளமையா செய்யற ரீசனுக்காக. அப்ப பாருங்க இங்க உங்களுக்கு ஏ இந்த ஒன்றின்கள் 3 சொன்னா நீங்க இங்க என்ன போடுவீங்கன்னு சொன்னா இப்படி அடையாளம் மட்டும் போட சொன்னா என்ன இஞ்சால இது ஏ இந்த என்ன 3 இதுக்குள்ள 3 கொண்டு போடுவீங்க. இதுக்குள்ள 3 கொண்டு வந்து போடுவீங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இங்க ஒன்றின்கள் 3 சொன்னா இவருடைய அர்த்தம் வந்து இவருடைய அர்த்தம் இவரை நீங்க எப்படி எழுதலாம், இவரை நீங்க எப்படி எழுதலாம். சரியா? இது உங்களுக்கு தெரிஞ்சுட்டானே. அப்ப இங்க அதுக்கான கேள்விக்கான விடைக்கு போவோம். அந்த கேள்விக்கான விடைக்கு போவோம். ரைட்டா? அப்ப அந்த கேள்விக்கான விடையை நாங்க செய்ய போவோம். என்ன எழுதாம சொன்னோம் எங்களுக்கு பி எழுதாம சொன்னோம். அப்ப இங்க பாருங்க முதல்ல இங்க வர்க்க மூலம்ன்றது என்னத்துக்கு எங்களுக்கு இருக்கான்னு சொன்னா ஃபுல்லா பி இங்க சி இவர் பி இங்க சி என்றவர் ஃபுல்லா இருக்கு. பி இங்க சி என்றவருக்கு ஃபுல்லா இருக்கு. அப்ப ஏ சமன் என்ன இருக்கான்னு சொன்னா உங்களுக்கு பி இங்க சி இவருடைய அரையாமடுக்கு என்ன சொல்றது ஃபுல்லாவே இருக்கு. ஃபுல்லாவே உங்களுக்கு என்ன அரையாமடுக்கு இருக்கு. அதாவது பி இங்க சி ஃபுல்லாவே இருக்கு. அப்ப அரையாமடுக்கு இருக்கிறது நான் இங்க வந்து என்னென்ன மாறுன்னு சொன்னா உங்களுக்கு வர்க்கமா மாறுவார். அரையாமடுக்கு இருக்கிறவர் வர்க்கம். அப்ப ஏ இந்த வர்க்கம் உங்களுக்கு என்னத்துக்கு சமன் பி இந்த சி சமன். பி இந்த சிக்கு சமன். ஏ இந்த அறியாமல் இருக்கிறவங்களுக்கு என்ன சமன் பி இந்த சிக்கு சமன். அப்ப நீ என்ன உங்களுக்கு வாங்குறது பி என்ன எழுவ வாங்குறது பிஎஸ்சி என்ன செய்யற பிரிக்கிறார். பிஎஸ்சி என்ன செய்யற பிரிக்கிறார். பிரிக்கிறவர் இஞ்சாலும் என்ன செய்வார் உங்களுக்கு பிரிக்கிறவர் இஞ்சாலும் உங்களுக்கு பெருக்குவார். அப்ப ஏ வர்க்கம் தர சி சமன் உங்களுக்கு பி இருக்கு. இவரை நாங்க நேரடியாக சொன்னா ஏ வர்க்கம் சி சமன் பி. ஏ வர்க்கம் சி சமன் பி. இவ்வளவுதான், எந்த ஒரு பிரச்சனையுமே உங்களுக்கு என்ன இல்ல. அப்ப எழுவ மாற்றவங்களுக்கு என்ன ரைட் இவர்தான் மாறுவார் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மிச்சம் என்ன வெரி சிம்பிள். வெரி வெரி உங்களுக்கு என்ன சிம்பிள். ரைட்டா? ஈஸியா இல்லையா? ரைட். சரியா? ரைட். அப்ப பாப்போம் அடுத்து இன்னொரு கேள்விக்கு போவோம். ரைட்டா? இன்னொரு கேள்விக்கு போவோம். என்ன கேள்வி ஒண்ணு போடுறேன்னு செய்யுங்க. ரைட்டா? இதுக்கு அப்புறம் என்ன சொன்னா அடுத்த காலம் வந்து நான் வினக்கடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரைட்டா? அதாவது நாளை கிளாஸ் வந்து என்னன்னு சொன்னா உங்களுக்கு இருக்க போகுது. அதாவது சர்டிபிகேட் வந்து இருக்குமே சர்டிபிகேட் சொல்லி அந்த பைபிள் குரூப்ல இருக்கிற மட்டும்தான் சர்டிபிகேட் கிடைக்கும். சரி, எப்படின்னு சொன்னா இதுல உள்ள கேள்வி ரைட்டா இந்த புத்தகத்துல உள்ள கேள்வியில நான் என்ன செய்ய முடியும்னு சொன்னா ஏதாவது ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு போடுவேன். சரியா? அந்த கேள்வியை நான் போடுங்க. இந்த பாட சம்பந்தமான ஏதாவது ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு அந்த பைபர்ல உங்களுக்கு வந்து இதுல சொல்லுவேன். அப்ப நீங்க என்ன செய்யணும் சொன்னா அந்த பைபர்ல ஃபர்ஸ்டா ஆன்சர் போடுறதோட என்ன செய்யணும் சொன்னா சரியாம போடணும்.
அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா பைபர்ல நீங்க போடணும்னு சொன்னா அடுத்து நீங்க சர்டிபிகேட் எடுக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்னு சொன்னா நீங்க ஏற்கனவே வீட்டை அந்த கல்வி செஞ்சுட்டு வரும். அப்பதான் இதான் நம்பர் கல்வி எது போடணும்னு சொன்னா படம் போட்டோ எடுத்து போடுங்க இல்லாட்டி டைப் பண்ணி போடுங்க அது கூட இருக்கும். சரியா? அப்பதான் என்ன செய்யுங்க சர்டிபிகேட். அதே மாதிரி எக்ஸாம்பிள் வச்சு ரைட்டா நீ என்ன எக்ஸாம்பிள் வச்சோ நிறைய படம் ஏற்கனவே முடிச்சிட்டோம் அப்படின்னு நான் திருப்பி ஏற்கனவே இப்ப முடிக்கிற பார்ட்டையும் அதையும் சேர்த்து நான் எக்ஸாம் வைப்போம் பிரச்சனை வச்சு அதுல உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்கும். அதுக்கு முதல்ல நீங்க என்ன செய்யுங்க பைபிள் குரூப்ல ஜாயின் ஆகிருக்கும். ரைட்டா? பைபிள் குரூப் இல்லாத பிரச்சனை இதுக்கு மெசேஜ் போடுங்க. இந்த நம்பருக்கு மெசேஜ் போடுங்க இல்லாத ஏற்கனவே சட்ல இருக்கிறீங்க இருந்தா ஜாயின் ஆனா அப்படி இல்லாட்டி திருப்பி அதை போடுங்க போடணும் உங்களுக்கு. சரியா? பைபிள் குரூப் போடுங்க வாட்ஸ்அப் குரூப். ஆனா ஒன்றே சொன்னா பைபிள் குரூப் இருக்கிறாங்க மட்டும்தான் சர்டிபிகேட் கிளாஸ் நடக்கும். ரைட்? அப்ப பாப்போம் என்னன்னு பாப்போம். சரியா? சும்மாவே போடுவோம். b சமன் வர்க்கமூலத்துக்கு 2a இன்கள் bc. சரி 2a இன்கள் bc. இப்ப பாப்போம் நீங்க என்ன எழுத மாதிரி சொன்னா சரியா? அதாவது b எழுவா மாட்டீங்க b என்றவரை எழுவா மாட்டீங்க. அதாவது இந்த b சமன் 2a சும்மா நான் போட்டுருக்கேன். சரியா? சமன்பாடு கிடையாது உங்களுக்கு என்ன ஏதோ ஒரு பாடத்துல இது இல்ல 2a இன்கள் bc. அப்புறம் பாப்போம் என்ன செய்யுங்க பாப்போம். இந்த b எழுவா மாட்டேன் கொஞ்சம் டைம் தான். சரி அந்த b எழுவா மாட்டேன் ட்ரை பண்ணுங்க. நம்ம மாதிரி ரைட்டா? என்ன தெரியும் எல்லாமே நீங்க செய்யறது ஈஸியா. அப்ப பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இங்க பாருங்க இந்த வர்க்கமூலம் வந்த வரைக்கும் இருக்க எங்களுக்கு ஃபுல்லாவே இருக்கு. சரியா? ஃபுல்லாவே எங்களுக்கு வர்க்கமூலம் இருக்கு. அப்ப b சமன் என்ன நீங்க போட்டுக்கணும் எப்படி வர்க்கமூலத்தை கொண்டு ஞான வர்க்கமா பண்ணாலும் சரி இல்ல நீங்க இப்படிதான் மாத்தி செய்யறீங்களா பிரச்சனை இல்லை. என்னது அர்த்தம் உங்களுக்கு அரையாமடுக்கின்ற ஜீவன் இஞ்சால போனா என்ன மாறப்படுறவங்களுக்கு வர்க்கமா மாறுறாரு. அது உங்களுக்கு தெரியும் தானே? வர்க்கமா மாறுறாரு. அப்ப அரையாமடுக்கு இஞ்சால கொண்டு போடுறேன் என்ன உங்களுக்கு சரியா? b வர்க்கம் சமன் என்னது 2a இன்கள் bc. b வர்க்கம் சமன் 2a. இப்போ b தானே உங்களுக்கு தேவை. b என்ன செய்யுது இவளை பிரிக்கிற இவரை பெருக்கிறவரை விடுங்க அது இருக்கட்டும். சரியா? அப்ப என்ன செய்யறாரு இவர் என்ன செய்யுது பிரிக்கிறவர் என்ன செய்யற இங்க வந்து பெருக்குவார் பெருக்குவார். அப்ப b வர்க்கம் இன்டு என்ன உங்களுக்கு b என்னது சமன் 2a இன்டு c க்கு சமன். இது ஓமா இல்லையா தெரியுமா இல்லையா பாருங்க. இவர வந்து பிரிக்கிறார் பிரிக்கிறார் என்ன செய்யறது பெருக்கப்படுற. இப்ப ஜோசிங்க எங்களுக்கு என்ன b தான் எழுவ மாதிரி சொல்லுவாங்க. அப்ப b வர்க்கம் எனக்கு இருக்க கூடாது. b எழுவ மாதிரி சொன்னா b வர்க்கம் எனக்கு இருக்க கூடாது. அப்ப இருக்கக்கூடாது b வர்க்கம் என்ன செய்ய போறீங்க கொண்டு போய் அங்க கொண்டு தள்ளி பிரிங்க. என்ன செய்ய இங்க பாருங்க இங்க இருந்த அந்த b இவர் என்ன செய்வார் திருப்பி அதே இடத்துக்கு போயிட்டு போறாரு. அவ்வளவுதான் வித்தியாசம். அதே இடத்துக்கு திருப்பி போகும். அப்ப என்ன செய்றீங்க b சமன் ரைட்டா? b சமன் என்னவா இருக்க போறாரு உங்களுக்கு 2a இன்கள் பெருக்கிற b வர்க்கம் எது பிரிக்க போறாரு b வர்க்கம் c. சரியா? b வர்க்கம் c. ரைட் ஓகே தானே? அப்ப உங்களுக்கு என்ன இந்த பாடம் பற்றி கிளியர் ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த பாடம் பற்றி கிளியர் இருக்கும். சரியா? இந்த பாடத்தை பற்றி என்ன உங்களுக்கு ஃபுல்லாவே கிளியரா இருக்கும். ரைட்டா? அப்ப என்ன கேள்வி தான் எனக்கு கேட்டா நீங்க என்ன செய்யணும் டக்குன்னு சொல்லி என்ன செய்யலாம் செஞ்சு போடலாம். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சா மிச்சம் என்ன செய்யலாம். அப்ப டக்குன்னு என்ன செய்யணும்னா ஒரு கேள்வி போடணும். சரியா? இந்த சூத்திரங்களை பயன்படுத்தி நாங்க என்ன கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்க போறேன். அது வந்து அடுத்த கேள்வி போகும். சரியா? ஒரு கேள்வி நார்மலா இன்னொரு கேள்வி போட்டுட்டு இப்ப 2-3 வந்தா என்ன செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். அப்ப அவரையும் வச்சு பார்த்துட்டு ஒருக்கா கொண்டு போவோம் மற்றது. சரி இதுக்கான வீடியோ வந்து நான் யூடியூப்ல போடுவோம். சரி தனித்தர உங்களுக்கு ஏதாவது கனெக்ஷன் பிரச்சனை வந்து லீவாகி போனீங்கன்னு சொன்னா என்ன அதாவது ஸ்டடி வித் பிஎல்ஏ கூட தொழில் சரியா தொழில்னு சொல்லி நான் உங்களுக்கு யூடியூப் லிங்க் போடுவேன். ஏற்கனவே போட்டு நினைக்கிறேன் குரூப்ல. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க என்ன செய்றீங்க ஸ்டடி வித் பிஎல்ஏ குரூப்ல இல்லாட்டி தொழில் யூடியூப் குரூப்ல நீங்க என்ன செய்யறாங்க பார்த்து கொள்ளலாம். சரியா? இது பற்றிய ஃபுல்லா வீடியோ அங்க வந்து இருக்கும். சரியா? அப்படியா இருக்கு. அப்ப போடுவோம். சரியா? அதாவது AB இன்டு C சமன் வர்க்கமூலத்துக்குள்ள P
PQ இன்கள் R சரியா, இது சக அங்கால சக வெளியால சக வர்க்கமூலத்துக்கு T. ரைட்டா? என்னது ABங்கள் C வர்க்கமூலத்துக்குள்ள PQ இன்கள் R சக வர்க்கமூலத்துக்கு T. வர்க்கமூலத்துக்கு சரி தெரியல பாருங்க. வர்க்கமூலத்துக்கு சரி அடுத்த கிளாஸ்ல இருந்து நான் சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. போட்டபடியா தெரியும். வர்க்கமூலத்துக்குள்ள T. வர்க்கமூலத்துக்கு இப்ப என்ன எழுதுவா மாதிரி சொன்னா நீங்க P எழுதுவா மாதிரி. P எழுதுவா மாதிரி எழுது. P என்ற எழுதுவா மாதிரி எடுக்க போறீங்க. ஸ்டார்டிங்ல என்ன சொன்னனோ அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளு. சரியா? P என்ற எழுதுவா மாதிரி சொன்னா என்ன முதலாவது செய்யணும்னு சொல்லி வடிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரைட்டா? ABங்கள் C இருக்க போற இந்த PQங்கள் R பிளஸ் வர்க்கமூலத்துக்கு T. எங்களுக்கு P மட்டும் தான் எங்களுக்கு தேவை. P என்ற எழுதுவா மாதிரி எடுக்க போறீங்க. சரி, P என்ற எழுதுவா மாதிரி எடுங்க. சரி, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஸ்கூல் குரூப்ல நிறைய பேர் உங்களுக்கு இருக்கும். கட்டாயமா ஸ்கூல் குரூப்ல நீங்களே ஷேர் பண்ணி கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்றைக்கு வந்து பின்னேரம் வந்து அதாவது இதே லிங்க் இதே பாஸ்வேர்ட்ல உங்களுக்கு பின்னேரம் வந்து என்ன வரலாறு கிளாஸ் இருக்கு. என்ன அதை பத்தி நான் உங்களுக்கு போட்டுருக்கேன் குரூப்ல. இதே பாஸ்வேர்ட் ஐடியில தான் வரலாறு நடக்கும். அதே மாதிரி எங்களுக்கு என்னது விஞ்ஞானமும் நடக்கும். சரியா? இப்ப இன்றைக்கு வரலாறு இருக்கு, இன்றைக்கு விஞ்ஞானம் இல்ல. வரலாறு இன்றைக்கு எத்தனை மணிக்கு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வரலாறு வந்து எத்தனை மணிக்கு சொன்னா உங்களுக்கு சரி போகுது. ரைட், ஓகே. இன்னைக்கு வரலாறு வந்து டைம் வந்து 6 மணிக்கு. சரியா? இதே பாஸ்வேர்ட் ஐடியில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் நடக்கும் வரலாறு. டீச்சர் படிப்பா. அதாவது டாக்டர் சரியா? டாக்டர் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறா 6 to 7 வரை. சரி, அந்த கிளாஸ் வந்து சனி ஞாயிறு புதன்கிழமை இருக்கும். சனி ஞாயிறு புதன்கிழமை இருக்கும். 6 to 7 வரைக்கும் இருக்கும். இதே பாஸ்வேர்ட் ஐடி. சரி, இதே பாஸ்வேர்ட் ஐடியில இருக்கும். 6 to 7. அதுக்கு வந்து எங்களுக்கு அதுக்கு வந்து இதே பாஸ்வேர்ட் ஐடின்னு சொன்னா யோசிச்சு பண்ணுங்க. அதுக்கு வந்து யார் எங்களுக்கு உதவி செய்யணும்? தொழில் தான் என்ன செய்யணும்? உதவி செஞ்சு வந்துருக்கணும். சரியா? தொழில் கல்முனை தேடி பாருங்க. இருக்குது, தேடி பார்த்து தெரிஞ்சு கொடுங்க. சரியா? அதுக்கு உதவி செய்யறாங்க எங்களுக்கு தொழில் கல்முனை, தொழில் கல்வித்துறை. சரியா? பெரும்பாலான கல்வி சார்ந்த அவங்களுக்கு ஏதாவது என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கல்வி சார்ந்த அவங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் அதுல நீங்க என்ன செய்யலாம்? தொடர்பு கொண்டு காட்சி கொள்ளுங்க. எந்த உதவியும் உங்களுக்கு செய்யறதுக்கு தயாரா இருக்காங்க. இந்த நேரம் நீங்க கால் பண்ணி கொள்ளலாம் அவங்களுக்கு. சரி, அவருடைய பேச்சிலேயே எல்லாமே இருக்கு. எல்லா டீடைல்ஸும் அவருடைய பேச்சிலே இருக்கு. பேச்சு போய் பாருங்க இருக்கும். சரியா? தொழில் கல்வித்துறை இல்லையா சொன்னா எனக்கு குரூப்ல ஷேர் பண்ணணும். அதை பார்த்துக்கணும். ரைட், அப்ப என்ன செய்வீங்க? P எழுதுவா இருப்பீங்க. P எழுதுவா மாதிரி போறீங்கன்னு சொன்னா என்னன்னு சொன்னா இப்ப பாருங்க இவரோட T இங்க சும்மா இருக்க கூட்டுப்படுற T எவ்வளவு இவருக்கு எதுவுமே நீங்க செய்யாங்க. போய் கூட்டுப்படுற T மட்டும் இஞ்சால கொண்டு கழியுங்க. கூட்டுப்படுற T அதாவது வர்க்கமூலத்துக்கு T இஞ்சால கொண்டு கழியுங்க. அப்ப ABC அப்படியே கொண்டு வாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கூட்டுப்படுற என்ன செய்ய வந்து சமைக்கிஞ்சால கழிவட ரெண்டு கன்செப்ட் போல இருக்கணும். சக வர்க்கமூலத்துக்குள்ள T சமன் வர்க்கமூலத்துக்குள்ள PQ இன்கீழ் R. இப்ப உங்களுக்கு ஐடியா வரும். நீங்க என்ன செய்யணும்? வர்க்கமூலம்ன்றவ இஞ்சால வந்தா என்ன வர்க்கமா மாறப்போற. அரையாமடுக்கு இஞ்சால வந்தா என்ன உங்களுக்கு வர்க்கமா மாறப்போற. அப்ப எங்க வர்க்கமா மாறப்பான்னு சொன்னா உங்களுக்கு வெறும் ஃபுல்லாவே தான் வருவேன். சரியா? நீங்க எடுத்துக்கொண்டு தனியா ஒன்றுக்கு மட்டும் போடலாம். இவருக்கு மட்டும் வர்க்கம் போடலாம் கிடையாது. இவருக்கு மட்டும் வர்க்கம் போடலாம் கிடையாது. அப்ப இது பாருங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னா A சக B சமன் இவர் என்ன வர்க்கமூலத்துக்கு C என்று வச்சுக்கோங்க. இவர் நாங்க என்ன செய்யணும்? வர்க்கமூலத்துக்கு வந்து தனியா A வர்க்கம் சக B வர்க்கம் சமன் C ன்னு சொல்லி கொடுக்கலாது. சரியா? இல்லாட்டி தனியா C வர்க்கமூலத்தை எடுத்துக்கொண்டு A வர்க்கம் சக B சமன் C ன்னு சொல்லி கொடுக்கலாது. தனியா A சக B வர்க்கம் சக C ன்னு சொல்லி கொடுக்கலாது. அப்ப உங்களுக்கு என்ன தெரியும்னு சொன்னா ஃபுல்லா நீங்க என்ன சொன்னா பிரேக்கெட் பண்ணி தான் போடணும். ஃபுல்லா பிரேக்கெட் பண்ணி தான் போட போறீங்க. அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இவ்வளவுக்கு ஃபுல்லாவே நான் பிரேக்கெட் எடுத்து போட்டு AB இன்கீழ் C சக வர்க்கமூலம் T இவ்வளவுக்கு நான் ஃபுல்லா பிரேக்கெட் எடுத்து வர்க்கமூலம் அப்படி அரையாமடுன்னு சொல்லி நீங்க போடணும்னு தெரியல. வர்க்கமூலம் இஞ்சால வந்தா வர்க்கமா மாறப்போறேன். இப்ப பாருங்க PQR. ரைட், ஓகே தானே? PQR. அப்ப வர்க்க இஞ்சாலோட தெரியுது. இனி உங்களுக்கு என்ன தேவை? P தேவை. என்ன செய்யுது? ஆறுங்க பிரிக்குது. பிரிக்கிறார் இஞ்சால என்ன செய்யறாரு நினைக்கிறீங்க? அப்படி அவட சமன்பாட்டையும் பிரிக்கிறார் இஞ்சால என்ன செய்வாருன்னு சொன்னா அவட சமன்பாட்டையும் பெருக்கிறார். அவட சமன்பாட்டையும் பெருக்க போறேன். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா A
பிங்கள் சி சக வர்க்கமூலம் டி இவன் வர்க்கம் சமன் பிரிக்கிற ஆற கொண்டு பெருக்கிற நீங்க அப்ப என்ன ஆர் சமன் என்ன இருக்கு இந்த பி கியூ தனிய பி கியூ ரைட் தனிய பி கியூ அப்ப இனி பாருங்க பி தான் உங்களுக்கு தேவை கியூ என்ன செய்யுது பிய கியூ என்ன செய்யுது பிய பெருக்கிற என்ன செய்யறாங்க பிரிக்க போறாரு பெருக்கிற அப்ப ஏ பிங்கள் சி சக வர்க்கமூலம் டி இன் கீழ் வர்க்கமூலம் ஆர் இவ்வளத்தின் கீழ் என்னது கியூ சமன் பி இருக்க போறாரு ரைட்டா ஓகே தானே அதாவது இந்த பெருக்கிற கியூ வந்து ஞாபகம் பிரிக்க போறாரு அவ்வளவுதான் வித்தியாசம் சரி அதாவது ஏ சக பி ஏ பிங்கள் சி சக வர்க்கமூலம் டி முழுவதும் இந்த வர்க்கம் பிரிக்கிற ஆளுங்க பெருக்கினாங்க பெருக்கிற கியூ வந்து இங்க பிரிக்க போறாரு சிம்பிள் சரியா சிம்பிள் இவ்வளவு தெரிஞ்ச உனக்கு இவ்வளவு உனக்கு தெரியும்னு சொன்னான் இவ்வளவு உனக்கு தெரியும்னு இப்ப பாக்க கட்டாயம் உனக்கு ரைட் நான் விளங்கப்பட்ட உனக்கு கட்டாயம் செம்ம ஈஸியா தான் இருக்கு பாதை வந்து உனக்கு சரியா செம்ம ஈஸியா தான் உனக்கு இருக்க போறேன் சொல்லி உனக்கு தெரியுது சரியா ஆனா நீ என்ன செய்யணும் சொன்னா இப்படியே நீ விட்டியன்னு சொன்னா கட்டாயம் உனக்கு தெரிஞ்சா இப்படியே விட்டுன்னு சொன்னா கட்டாயம் உனக்கு விட்டு போயிடும் அப்ப நீ கிடக்கிற கேள்வி எல்லாமே செஞ்சு முடி அடுத்த சர்டிபிகேட் கிளாஸுக்கு ஆர் ஃபர்ஸ்ட் ஆன்சர் போறான்னு சொல்லி பார்க்கலாம் ரைட்டா ரைட் அப்ப போவோம் அடுத்ததுக்கு முக்கியமான இதுல ஒண்ணு சரியா அதாவது சமன்பாட்டை வச்சு பிரதியிட்டு எடுக்க முடியும் அதாவது அடுத்த பாடம் படிக்க முதலே அதை பற்றி அறிவோட போகும் ரைட்டா அப்ப உங்களுக்கு சமன்பாடு தர போறேன் நானே ஒரு சமன்பாடு தர போறேன் அதுக்கு நானே கொஞ்சம் பெருமானம் தர போறேன் அதுக்கு நீங்க இப்படி எடுக்க போறீங்க சரியா சமன்பாடு கொஞ்சம் தர போறேன் அதுக்கு நானே உங்களுக்கு கொஞ்சம் இது சமன்பாடு சொல்லி உங்களுக்கு இப்படியே தர போறேன் அதுக்கான படியே நீங்க எடுக்க போறீங்க சரியா இது ஈஸியா இருக்கு சும்மா சின்ன பிள்ளைங்க விளையாடு அப்ப பாப்போம் என்ன சொன்னா வர்க்கமனாக சும்மா நோவலா இதுலயே போட்டுருப்பாங்க பி சமன் யூசக இதுலயே போடுவோம் சரியா பி சமன் யூசக என்னதுக்கான சமன்பாடு தெரியுதானே உங்களுக்கு அதாவது சயின்ஸ்ல தெரியுதானே அதாவது பி என்றது இறுதி வேகம் யூ என்றது ஆரம்ப வேகம் ஏ என்றது ஆரம்பிடுவன் டி என்றது நேரம் சரியா என்ன கேட்டாலும் ஆரம்பத்துல கேட்டா காணிங்க ஆரம்ப வேகம் கேட்டா காணிங்க பி கேட்டா காணிங்க டி கேட்டா காணிங்க அதாவது டி காணும் சொன்னா இது மூணு தெரிஞ்சா காணிங்க ஜூ காணும் சொன்னா வேற மூணு தெரிஞ்சா காணிங்க ரைட் இது நம்மளுக்கு சயின்ஸ் சமன்பாடு நேர்மடியாக சமன்பாடு பி சமன் யூசக ஏடி ரைட்டா அப்ப பாருங்க பி சமன் யூசக ஏடில போட்டீங்கன்னா என்ன செய்யணும் அவங்களுக்கு தரப்படும் இப்ப ஏ என்ன உங்களுக்கு தேவைப்படுறேன்னு சொன்னா இறுதி வேகம் தான் உங்களுக்கு ஒரு 60 இறுதி வேகம் 60 தான் சரியா இப்ப மீட்டர் செகண்ட் மைனஸ் எல்லாம் தெரியல அது வந்து உங்களுக்கு என்ன மீட்டர் செகண்ட் மைனஸ் எல்லாம் தெரியும் அது நீங்க போட்டு செய்யுங்க இப்போ உங்களுக்கு பி என்ன பெருமானம் தான் கடிதத்துக்கு பெருமானம் ரைட்டா யூ என்றது என்ன உங்களுக்கு ஒரு 20 தான் டி என்றது உங்களுக்கு ஒரு 4 தான் டி என்ன உங்களுக்கு 4 தான் அப்ப நீங்க என்னத்தை காண போறீங்க உங்களுக்கு பே பண்ணணும் ஏ காண போறீங்க சரியா ஏ காண போறீங்க இதுல கொண்டு டக்கு பிரதிட்டு போட்டு சுருக்கினாலும் சரி இல்ல நீங்க எழுவா மாற்றி செஞ்சாலும் சரி அப்ப நீங்க எழுவா மாற்றி செய்யுங்க இல்ல விரும்பினா ஈஸியா இருக்குன்னு என்ன எழுவா மாற்றி செய்யுங்க சம்டைம் நீங்க எழுவா மாற்றத்துல பிட விட்டீங்களோ போயிருக்காது அப்ப நீங்க என்ன செய்யணும் நேரடியா பிரதிட்டு போட்டு அதுக்கு பிறகு நீங்க எழுவா மாற்றி செய்யணும் எழுவா மாற்றி தான் செய்ய போறீங்க அதுக்கு பிறகு செய்யணும் சரியா அப்ப டக்குன்னு போடுங்க பாப்போம் நான் பிரேட போறேன் நான் பிரேட போறேன் நீங்க பிரேட் எனக்கு கட்டாயம் தெரியும் சரியா ஈஸியான தானே கட்டாயம் செஞ்சிருக்கீங்க எல்லாருமே செஞ்சிருக்கோம் சரியா செஞ்சிருக்காங்க பண்றாங்க ரைட் பிரேடும் பி என்ற என்ன உங்களுக்கு 60 யூ என்றது 20 டி என்றது 4 அப்படி கொண்டே போடுமா சரி அதுக்கு நேரம் கொண்டே போடுங்க அப்ப பிக்கு நேரம் 60 பிக்கு நேரம் 60 சமன் யூக்கு என்ன 20 யூ வந்து 20 சக ஏ தெரியுமா ஏ தெரியாது ஏ தெரியாது அப்படியே போடுங்க ஏ என்ன செய்து டீயை பெருக்கிறார் அது தெரியுதானே உங்களுக்கு ஏ என்ன செய்து டீயை பெருக்கிறார் அது தெரியுது அப்ப பெருக்கிறான்னு சொன்னா ஏ தர 4 ஏ தர 4 ஏ தர 4 இப்ப என்ன செய்ய போறீங்க பழமையா செஞ்ச மாதிரி கூட்டுப்பறை 20 என்ன செய்ய போற கழிவிட கூட்டுப்பறை 20 கழிவிட்டா என்ன நடக்க போகுது 60 20 நேரடியா போட்டா இந்த கழிச்சு காட்டுறது நமக்கு சின்ன பிள்ளை தானே 60 20 போனா 40 சமன் ஏ தர 4 பெருக்கிற 4 இங்க வந்து என்ன செய்யும் பிரிக்கும் பெருக்கிற 4 இங்க வந்து என்ன செய்ய போற பிரிக்க போற அப்ப 40 கீழ் 4 சமன் ஏ
அப்ப என்ன உங்களுக்கு இந்த பிள்ளை 44 பிரிக்கிறதையும் தானே நீ பெற்றதான் சொல்லி காட்டி வந்திருக்கிறா a சமன் 10 a சமன் 10 என்னடா இந்த இஞ்சால பக்கம் போட்டு வந்தது இப்ப இஞ்சால பக்கம் a சமன் 10 போடுது எப்படி போடலாம்னு இஞ்சால பத்துக்கு சமன் சொன்னா ரெண்டு பக்கம் சமன் தான் சமன் சொன்னா இஞ்சால பக்கம் போட்டாலும் நல்ல பிள்ளை சமன் அதை நீங்க மாத்தி போட்டாலும் எந்த பிரச்சனையும் கிடையாது மாத்தி போட்டா குறியா அதே குறியோட சேர்த்து போட்டுக்கொள்ளுங்க ரைட்டா ரைட் அப்ப a சமன் என்ன உங்களுக்கு 10 சரியா அடுத்த கணக்கு போ கொஞ்சம் இறுக்கமா போடும் கொஞ்சம் இறுக்கமா ஒரு கணக்கு சரியா கொஞ்சம் இறுக்கமா கணக்கு இருக்க கிடையாது கொஞ்சமா இருக்கு அதாவது அடுத்து என்ன சயின்ஸ் உள்ள அதே சாமானிய போடும் எஸ் சமன் அதாவது இடப்பெயர்ச்சி எஸ் சமன் ஜூ டி பிளஸ் காப் ஏ டி வர்க்கம் காஃபே டி வர்க்கம் சரியா அப்ப உங்களுக்கு இந்த சமன்பாடு ஏற்கனவே நம்ம சயின்ஸ் சொல்லி கொடுப்போம் இந்த சமன்பாடு இடப்பெயர்ச்சி சமன் என்னுடைய இடப்பெயர்ச்சி தான் இது ஆரம்ப கோணம் இது நேரம் இவ்வளவு நேரம் பயணித்திருக்காங்க இதை வந்து ஆரம்பம் இல்ல அமர்ந்து சொன்னா மைனஸ் பண்ணுவீங்க ஆரம்பம் சொன்னா பிளஸ் பண்ணுவீங்க டீன்னு சொன்னா என்ன உங்களுக்கு நேரத்தை பார்க்கணும் சரி இந்த சமன்பாடு உங்களுக்கு ஞாபகம் கூட எனக்கு தெரியும் ஏன்னா இதை வச்சு நீங்க நிறைய கடை செஞ்சிருப்பீங்கன்னு தெரியும் அப்ப நீங்க என்ன கல்வி கலந்து செய்வீங்க எனக்கு தெரியும் அப்ப இங்க என்ன கேட்கப்படும் திருப்பி போடுங்க சரியா டீயை தானே உங்களுக்கு கேட்கப்படும் முதல்ல இந்த டீ ஒரு எழுவா மாத்துங்கிறத பாப்போமா சாரி டீ எழுவா ரெண்டு இடம் இருக்குது அப்ப எழுவா மாறு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்ப அவர் இருக்க இடம் சரி ரெண்டு இடத்துல இருக்கே கொஞ்சம் சிக்கப்படுங்க அப்ப எப்படி உங்களுக்கு பெரும்பாலும் தர மாட்டேன் ரெண்டு இடத்துல இருக்கே டீ எழுவா மாறு சொல்லி தர மாட்டேன் கொடுக்கலாம் சரியா ரைட் அப்ப பாப்போம் என்ன தடவை மாறுன்னு சொன்னா ஏ காணும் ஏ எழுவா மாட்டேங்க ஒருக்க எழுவா மாட்டீங்க அதுக்கு பிறகு நாங்க சமப்படையில உங்களுக்கு வருமானத்தார் போட்டுடுங்க இது எழுவா மாட்டேன் உங்களுக்கு தெரியுமா பாப்போம் சரி எழுவா மாட்டேங்க பாப்போம் பார்த்துட்டு மிச்சத்துக்கு போ சரியா பார்த்துட்டு போ எஸ் சமன் ut பிளஸ் காப் ஏ அதாவது ஒன்னிங்கள் ரெண்டு அரை ஏடி வர்க்கம் அரை ஏடி வர்க்கம் சரியா இதே லிங்க் பாஸ்வேர்ட்ல நான் 6 மணிக்கு வந்து சரியா ஜாயின் ஆகுங்க டைம் லேட் ஆகிட்டு இருக்கேன் 6 மணிக்கு வந்து சரியா ஜாயின் ஆகுங்க 7 மணிக்கு உங்களுக்கு கிளாஸ் முடிக்கப்படும் சரியா வரலாறு பாடம் 10 மாதம் சேர்ந்து நீங்க ஜாயின் ஆகலாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு என்ன தெரியாம இருக்கு ஷேர் பண்ணுங்க தயவு செய்து ஷேர் பண்ண விட்டுறாங்க ஏன்னா அவங்களும் இந்த ப்ரீவியஸ் பாட்டு இப்படியான ஃப்ரீ கிளாஸ் போயிட்டு உங்களுக்காக என்ன தொழில் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க அப்ப நிறைய பேர் என்ன அதனால ப்ரீவியஸ் போடணும் சரியா நீங்க என்ன செய்றீங்க அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் ரைட்டா அப்ப பாப்போம் செஞ்சிட்டீங்க ஏ எழுவா மாட்டேன் செஞ்சு பாப்போம் என்னோட என்ன நடக்க போகணும்னு சொன்னா ut plus cos at வர்க்கம் ஏ இங்க இவரோட இருக்கு ஏ ஓட இருக்கறவங்க ஒண்ணுமே செய்யாங்க அப்படியே வைங்க ஏ ஓட இருக்கற எதுவுமே செய்யாங்க அப்ப இங்க பாருங்க ut என்றது அது வெறும் ஒரு கிடையாது என்ன செய்யறது ஒரு சாக கூட்டு போற என்ன செய்ய போறீங்க வந்து காடி போட போறேன் அப்ப s minus 2t சமன் cos a t வர்க்கம் சரியா பாரு cos a t வர்க்கம் இங்க பாருங்க ஒன்று a என்ன செய்யுது பெருக்குது t பெருக்குது t வர்க்கம் பெருக்குது ரெண்டு என்ன செய்யுது வேற பிரிக்கிறார் அப்ப a தான் உங்களுக்கு மட்டும் பிரிக்கிற ரெண்டு இங்க வந்து என்ன செய்ய வராங்க உங்களுக்கு பெருக்கு வர இல்லையா அப்ப பெருக்கேக்கு தனியா இவர மட்டும் சில பேர் என்ன செய்ய வேணும்னா ரெண்ட கொண்டு இங்க பிறகு 2s ன்னு போடுறீங்க 2s - 2t ன்னு போடுறீங்க கட்டாயம் இந்த பிளவுகளுக்கு வாரது சரி என்ன செய்றீங்க ரெண்ட கொண்டு பெருக்கி 2s - 2t ன்னு சொல்லி போட்டு விடுறீங்க அப்ப 2s - 2t ன்னு போட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன புரியல அப்ப நீங்க என்ன உங்களுக்கு பிளவு இந்த ரெண்டுன்றவர் விவடத்தையுமே பெருக்கணும் சொல்லிக்கலாம் விவடத்தையுமே பெருக்கணும் அப்ப 2 மடங்கு s - ut சமன் at வர்க்கம் s - ut சமன் at வர்க்கம் இப்ப என்ன உங்களுக்கு தேவை a தான் எழுத மாட்டீங்க t வர்க்கம் என்ன செய்யுது t வர்க்கமா இருக்கணும் இங்கால வந்து வர்க்கம் அவசியம் கிடையாது a தான் உங்களுக்கு கேட்டவன் அவ பெருக்கிற d வர்க்கம் இங்கால என்ன செய்ய போற பிரிக்க போற பெருக்கிற d வர்க்கம் இங்கால பிரிக்க போற அப்ப 2 என்ன s - ut ங்கு t வர்க்கம் என்ன சமன் a க்கு சமன் t வர்க்கம் a க்கு சமன் ஓகேயா 2 s - 2t சமன் t வர்க்கத்தில் s - ut ங்கு t வர்க்கம் சமன் a ஆ இருக்க போகுது ரைட் தானே ஓகே தானே
சரியா? இந்த பாடம் வந்து நம்மளுக்கு ஈஸியா நிறைய வருது. இது பற்றி மேலதிக கணக்கு நீங்க என்ன செய்யலாம், வீட்டுல இருந்து ட்ரை பண்ணலாம். சரியா? வீட்டுல இருந்து பெரும்பாலும் இது ஃபுல்லாவே நம்மளுக்கான கணக்கு வந்து என்ன முடியுது. ரைட், ஓகே. பிள்ளைங்க சொல்லி என்ன லைக் கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகே, ரைட், குட். சரி, அப்படி பிள்ளைங்க தானே இது பற்றி கணக்கு ஃபுல்லா நீங்க என்ன செய்யுங்க. அடுத்த கிளாஸ் நாளைக்கு வந்து என்ன அவருக்கு ஓப்பன் விடப்படும். ஏதாவது பேசி டக்குன்னு சொல்லுவோம், டக்குன்னு போறீங்க இப்படியே. அவ்வளவுதான். ரைட்டா? அப்ப 500 பேருக்கு நம்மளுக்கு போட்டி இருக்கு. 500 பேருக்கு நம்மளுக்கு போட்டி இருக்க போறேன். அப்ப அதுல வந்து யார் பெஸ்டா வரீங்கன்னு சொல்லி பார்ப்போம். பெஸ்டாவும் ஃபர்ஸ்ட் என்ன சரியான ஆன்சராகவும் போடுவோம். சரியா? இந்த பாடத்துக்குள்ளேயே உங்களோட புக்ல இருந்தா கேட்பேன். ரைட்டா? எப்படியே சொல்லி போட்டோம், புக்ல இருந்தா கேள்வி போடுவேன். அந்த கேள்விக்கு நீங்க இப்படியே சொல்லுவீங்க. ரைட், ஓகே. அப்ப இதுல என்ன சொல்ல உங்களுக்கு, அப்ப இந்த இதே சமன்பாட்டுல சரி ஞாபகம் வச்சுக்கோங்க. s சமன் ut பிளஸ் cos at வர்க்கம். அப்ப உங்களுக்கு இப்போ வந்து நான் என்ன 7 வரைக்கும் ஒரு கிரெடிட் ஆன் போங்க. உங்களுக்கு 11 u உங்களுக்கு கேக்குது. ரைட், s தான் உங்களுக்கு. s வந்து 100, s வந்து 100. t வந்து 2, s வந்து 100, t வந்து 2. a வந்து 10, a வந்து 10. அப்ப u ஒருக்கா காணுங்க. s வந்து 100, சரியா? t வந்து 2, a வந்து 10, u காணுங்க. s2 s வந்து 100, t2, a 10, u என்ன. ரைட்டா? காணுங்க, டக்குனு காணுங்க. கண்டாங்க ஒரு லைக் கொடுங்க. ரைட், கண்டாங்க. அதுக்கு லைக் கொடுத்துட்டீங்க. ரைட்டா? அடுத்து ஸ்பீடா இருக்கேன். ரைட். அப்ப நான் நினைக்கிறேன் அடுத்த கிளாஸ்ல வந்து அவங்க எல்லாம் நான் நினைக்கிறேன் அந்த சர்டிபிகேட்டுக்காக தான் இருக்கும் நினைக்கிறேன். ரைட்டா? பிரதியிட ஒரு பிரச்சனையும் இல்லை. பிரதியிடுங்க. அதுக்கு நேரம் அதை கொண்டு பிரதியிடுங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. அது அதுக்கு நேரம் பிரதியிட்டு சுருக்க வேண்டிய வித்தியாசம். விட தண்ட வாடியும் வந்தீங்க. ரைட்? அப்ப பிரதியிடுங்க. எஸ் வந்து என்ன உங்களுக்கு கொண்டு வந்து பிரதியிடுற 100 சமன் u வந்து என்ன உங்களுக்கு தெரியாது. அப்ப ஜூ வச்சுக்கொள்ளுங்க. ஜூ தர டீக்கு பதிலா என்ன உங்களுக்கு 2, டீக்கு பதிலா 2 சக. சரியா? தெரியுதானே? தெரியாடி பாருங்க. சக சொல்லிக்கே காட்டினா பிரச்சனை இல்லை. சக கா ஏ வந்து எவ்வளவு? ஏ வந்து 10. ஏ வந்து அப்ப என்ன உங்களுக்கு அர்த்தம் இல்லை, பெருக்க போற. ஆனா என்ன செய்யற பெருக்கு 10 தர டி வர்க்கம். டி வந்து 2 சொன்னா டி வர்க்கம் என்ன? டி தர டி. டி வர்க்கம் என்ன? டி தர டி. அப்ப டி வர்க்கம் டி தர டி சொன்னா 2 என்ன 2 தர 2 4 2 தர 2 நான் பண்ணி நேரடியா போட்டுறோம். சுருக்க ஓடியமா இருக்கு. சுருக்குவோம். அதுக்கு மிச்சத்தை பார்ப்போம். பாருங்க, ஈரொண்டு ஈர் 2. சரியா? மேல என்ன கீழே உள்ள மேல உள்ள பிரிப்பேன். மேல உள்ள பிரிப்பேன், கீழே உள்ள பிரிப்பேன். மேல எங்களையும் என்ன செய்யும் பிரிச்சு கொள்ளும். அதாவது இந்த பாட்டுக்கு மட்டும்தான் நடக்க போகுது. அப்புறம் எங்க அப்ப 100 சமன் 2 ஜூ. ஜூ அப்புறம் என்ன உங்களுக்கு 2 ஜூ சக. சரி, எப்படி வச்சுக்கொள்ளும்? அப்புறம் 2 ஜூன்னு சொன்னா நீங்க என்ன அப்புறம் பயன்படுறீங்க. ரைட்? அப்ப ஜூ தர 2. ரைட்? இப்ப பாருங்க எல்லாம் சுருக்கியாச்சு. 5 20 சக 20. கூட்டுப்பற 20 இஞ்சால என்ன செய்யும்? கூட்டுப்பற 20 இஞ்சால என்ன செய்ய போறேன்? கழிபட போறேன். அப்ப கழிபட்டா 100ல 20 போறேன். நேரடியா டைரக்டா போடுறேன். 80 சமன் u தர 2. u தர 2. அப்ப பெருக்கிற 2 நீ என்ன செய்யும்? இஞ்சால வந்து பிரிக்கும். என்ன செய்ய போற? பிரிக்க. பெருக்கிற 2 இஞ்சால என்ன செய்யும் என்பதை பிரிக்கும். அவ பிரிச்சா என்ன நடக்கும்னு சொல்லி பார்ப்பான். அப்ப 80 40. அப்ப என்ன விட u சமன் 40. சரி, u சமன் 40. u சமன் 40. அவ பாருங்க என்ன இந்த பாடம் என்ன மிக மிக இலகுவான பாடமா இல்லையா? சரி, இதே என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு கேள்வி வரைக்க இப்படியான சமன்பாடு என்ன செய்யணும்னா ஒரு பந்தியில தருவாங்க. சில பேர் சரி சயின்ஸ்ல என்ன பந்தியில எல்லாம் தந்து வச்சுப்பாங்க. பந்தியில தந்தாலும் நீங்க என்ன உங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். பந்தியில இருந்து நீங்க என்ன இவர் சொல்லி பிரிச்சு எடுக்க நீங்க. சரியா? அப்ப நீங்க என்ன செய்யணும்னா இதுக்கு வந்து நீங்க நிறைய நீங்க தான் போயிட்டு என்ன செய்யணும். சரியா? அப்ப இதுக்கு நீங்க அதாவது நாளைக்கு சர்டிபிகேட் எடுக்கணும்னு சொன்னாலும் கட்டாயம் நீங்க என்ன செய்யணும்? அந்த கேள்வி செஞ்சு வந்தா மட்டும்தான் உங்களால எடுக்க முடியும். சரியா? அப்ப நாளைக்கு என்ன செய்றீங்கன்னு சொன்னா இதே டைம் வந்து 4 மணிக்கு நாளைக்கு கிளாஸ் இருக்கு. ரைட்? 4 மணிக்கு நாளைக்கு கிளாஸ் 4 மணிக்கு இருக்கு. அப்ப நீங்க என்னோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா பாத்துட்டு வரணும் வந்து கூட்டல் விருத்தி என்ற பாடத்தை நீங்க கட்டாயம் படிச்சுட்டு வரணும். சரியா?
கூட்டல் விருத்தி என்ற பாடத்தை மட்டும் நீங்க படிக்காம நான் வந்தேன், படிச்சு கொண்டு வாங்க. படிச்சு கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா என்ன ஈஸியா இருப்பாரு உங்களுக்கு. ரைட்டா? உங்களுக்கு நீங்க A+ எடுக்கணும்னு சொன்னா 75க்கு மேல நீங்க மார்க்ஸ் எடுக்கணும்னு சொன்னா நான் சொல்றது எல்லாமே நீங்க நீட்டா செய்யுங்க. ரொட்டேஷன் பண்ணி படியா செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மட்டும் என்ன செய்யணும், நீங்க 77 மார்க்ஸ் எடுப்பீங்க. அப்ப 77 மார்க்ஸ் எடுக்கணும்னு சொன்னா நீங்க என்ன நம்பர் என் போன் நம்பர் போன் பண்ணி கால்ஸ் பண்ணுங்க. ரைட்டா? நான் சொல்றேன் செஞ்சு போட்டு 77 மார்க்ஸ் எடுக்கணும் மட்டும்தான் நீங்க கால் பண்ணணும். சரி, அவ பாருங்க என்ன சொன்னா, அவ பாருங்க இன்னைக்கு வந்து 6 மணிக்கு இதே லிங்க் இதே பாஸ்வேர்ட், சரியா? இதே ஐடி இதே பாஸ்வேர்ட் இதே லிங்க் கிளாஸ் உங்களுக்கு வரலாறு கிளாஸ் நடக்கும். சரியா? டீச்சர் கிளாஸ், அதாவது மெடிக்கல் டாக்டர் படிக்க போறோம். ரைட்டா? அதுக்கான கிளாஸ். அவ நீங்க நாளைக்கு வந்து ஜாயின் ஆகுங்க. ரைட்? நாளைக்கு என்ன இதே கிளாஸ்ல சந்திப்போம் 4 மணிக்கு. ரைட்? எல்லாருக்குமே பாய். சரியா? பாய் பாய். சாட்ல போட்டு விடுறேன். ஜாயின் ஆகுங்க குரூப்ல சாட்ல போட்டுருக்கேன். கொஞ்சம் ஜாயின் ஆகினாங்க லீவ் ஆகுங்க. ரைட்டா? அடுத்த கிளாஸ் 4ஆம் கிளாஸ்ல பாப்போம். இந்த கிளாஸ்ல இன்னைக்கு பின்னேற கிளாஸ் இருக்கு. ஓகே பாய். தேங்க் யூ. ஓகே பாய் பாய். ஓகே சரி, சாட்ல போட்டுருங்க, பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே பாய் பாய் பாய். பாய் 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 பாய். ஓகே பாய். சரியா? எல்லாருக்குமே பாய். see you. அடுத்த கிளாஸ் சந்திப்போம். சரியா? சொல்றத படியா படிச்சுட்டு வாங்க, கூட்டத்தையும் படிச்சுட்டு வாங்க படிவா. ஓகே சரி, எண்ட் பண்றேன். நான் மீட்டிங் எண்ட் பண்ண போறேன். டவுட் இருக்காலும் பாருங்க, நீங்க கலைக்கலாமா? அந்த டவுட் அதை நான் என்ன சொல்லணும், எடுத்து விடுங்க. சரியா? நீங்க அட்மிட் பண்ணி கூட கலைக்கலாமா? டவுட் இருக்காது மட்டும். Sir, bye sir. Sir, வரலாறு கிளாஸ் இத தொடர்ந்துட்டா சார். ஆமாம், 6 மணிக்கு இருக்கு. இதே பாஸ் பண்ணி நீங்க இருக்கு 6 மணிக்கு இருக்கு. அதுக்கு பிறகு சயின்ஸ் இருக்கு. அதே இதே இதெல்லாம் தருமா? Bye sir, thank you sir. Thank you sir. Thank you sir. Bye. ஓகே பாய். Sir, WhatsApp group கள் இல்லையா? என்ன பாய்? WhatsApp group கள் இல்லையா? வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. ரைட்? அந்த வாட்ஸ்அப் இருக்கு. நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். நம்பர் சார் ஒரு டவுட். ஓகே கலைங்க. சார் ஒரு டவுட். ஓ சொல்லுங்க. சார் அந்த டி எழுவ மாட்டேன்னு செய்ய சொன்னீங்கல்ல, இல்ல அந்த கேள்வியில சார் அந்த S7 டியூட்டி சக அரே ஏடி வர்க்கம் அதுல எழுவாய் மாட்டம் செய்ய சொன்னீங்கல்ல டீய. நாம டிஎனோவர செய்ய சொல்லல. சார் அப்படி எழுவாய் டிஎனோவர செய்ய சொல்லலைமா? சார் ஃபர்ஸ்ட் கேள்வி அதானே தந்தீங்க. பீசம் அது பீசம் யூஸ் ஆயிடி. யூ ரைட். ஓகே பீசம் யூஸ் ஆயிடி. இந்த கணக்கு சார் அதுல டீய எழுவாய் மாட்டேன். சார் டிஎஸ் எழுவ மாட்டேன் செய்ய சமன்பாட்டுக்கு ரெண்டு பக்கமுமே என்ன சார் டி வரும். ரெண்டு பக்கம் சமன்பாடு வராது. ரெண்டு பக்கத்துல இருக்காது. பீசம் யூஸ் ஆயிடியானே. சார் அதே திருப்பி சொல்லுங்க. ரைட் ஓகே. பீசம் யூஸ் ஆக ஏடி தானே. டிஎன் எழுவ சொல்லிருக்கேன். சார் அது இல்ல கூட்டுப்புற டிவிஜனானே கழிபடும். ரைட்? அப்ப b மைனஸ் அந்த கேள்வி இல்ல. கூட்டல் விருத்தி கேள்வி. சார் அந்த கேள்வி இல்ல. S7 டியூட்டி சக அரே ஏடி வர்க்கம். நாம செய்ய சொல்லிரணும். சார் அதே எழுவ மாட்டேன் செஞ்சு காட்டுங்க. அது டிஏவா? ரெண்டு இடத்துல ஓம் இருக்கு. சார் நாம செய்ய முடியல. அதுக்கு சுருக்கம் இருக்கு. அட்வான்ஸா நாங்க என்ன அடுத்த கிளாஸ்ல ஒரு அட்வான்ஸ் செய்யலாம்.
உங்களுக்கு அவ்வளவு அட்வான்ஸ் ரெண்டாவும் இருக்கே உங்களுக்கு அப்படி கேள்வி வராது சரியா. டி எவ்வளவு செய்யறது அட்வான்ஸ் உங்களுக்கு வர மாட்டேன் ரைட்டா. இங்க டி வர்க்கம் இருக்கா, இங்க டி இருக்கு. ஓம் சார் தேங்க்ஸ். சரியா, இங்க டி இருக்கிற வருவார். ஆனா இங்க டி வர்க்கம் இருக்கிற வர மாட்டேன். சயின்ஸ் கிளாஸ் இப்ப சார். ஓகே சார் தேங்க்ஸ். செவ்வாய்க்கிழமையா? செவ்வாய்க்கிழமை இதே டைம் இதே நீங்க பாஸ் எப்ப கிளாஸ் இருக்கு சார்? அதே பாஸ்கோடா கொஞ்சம் வந்து இதே டைம் இதே கிளாஸ் வரும் சரியா. செவ்வாய் புதன் வியாழன் சார் என்னென்ன கிளாஸ் நடக்கும்? மேத்ஸ் நடக்கும், சயின்ஸ் நடக்கும், ஹிஸ்டரி நடக்கும். மிச்சம் வந்து அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. மிச்சம் எல்லா பாடமும் பாஸ்கெட் பாடம் எல்லா பாடமே நடக்கும் சரியா. இதே இதுல எல்லா பாடமே நடக்கும். தெரியும் சரியா. அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணி உங்களுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தெரியும். இது குரூப் இருக்கா சார்? 6 மணிக்கு வரலாறு 6 மணிக்கு வரலாறு டீச்சர். ஓம் சார், அதுக்கான ஐடி பாஸ்வேர்ட் இல்லையா? இதே ஐடி இதே பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் வந்து எல்லா கிளாஸ்ல எல்லா டைமோட ஐடி. ஓகே சார், थैंक यू சார் இனி எப்ப சயின்ஸ் கிளாஸ்? சயின்ஸ் வந்து கிளாஸ் வந்து நாளைக்கு இருக்கு. சயின்ஸ் கிளாஸ் வந்து செவ்வாய்க்கிழமை இருக்கு. வியாழன் இதே டைம். செவ்வாய் புதன் வியாழன் இதே டைம். தேங்க்ஸ் சார். ஓகே.